வெற்றி வாழ்வு திருச்சபையினுடைய காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்ம ஒரு புதிய குறுந்தொடரை நாம் ஆரம்பிக்க போகிறோம். கர்த்தருடைய வார்த்தை வல்லமை, த பவர் ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட், அதை பற்றி நாம் இன்றைக்கு கவனிக்க போகிறோம். ஒரு வேத வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை ஆரம்பிக்கிறேன். அங்கே ஆரம்பிப்போம், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதை டெவலப் பண்ணி போவோம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் யோசனைகளையும் நினைவுகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளிலே நாம் ஒரு உன்னதமான வாழ்க்கையை வாழும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது ரொம்ப போரான வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது ரொம்ப தரித்திரமான ஒரு வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கைனா எந்த ஆசையுமே இருக்கவே கூடாது, கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது ரொம்ப தாழ்வான ஒரு வாழ்க்கை, ஒரு ஒரு ஒன்றுத்துக்கும் உதவாத ஒரு வாழ்க்கை, எந்த ஆசையுமே இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் வெறுத்துடணும், ஒரு ஆசீர்வாதமும் இருக்கவே கூடாது, கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அப்படின்னு அவர்கள் எண்ணுகிறார்கள். இல்லை, கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது மிக மிக ஒரு உன்னதமான ஒரு வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது ஒரு பலனற்ற ஒரு வாழ்க்கை இல்லை, எல்லாத்துக்கும் இணங்கி போகிற ஒரு வாழ்க்கை அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை என்கிறது ஒரு பவர்ஃபுல் வாழ்க்கை, ஒரு வல்லமையான ஒரு வாழ்க்கை, ஒரு ஒரு காட் கைண்ட் ஆஃப் லைஃப். அதாவது தேவ ரகமான ஒரு ஜீவன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சக்தி வாய்ந்த வாழ்க்கையை, உன்னதமான ஒரு வாழ்க்கையை, அருமையான ஒரு வாழ்க்கையை, ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை, இன்பமான ஒரு வாழ்க்கையை, ஒரு ஈவுகள் நிறைந்த வாழ்க்கையை, உற்சாகமான ஒரு வாழ்க்கையை நாம் வாழும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். என்ன சொல்றது, என்ன நம்ம சொல்ல போயிட்டே இருக்கலாம், எவ்வளவு சொன்னாலும் அது வார்த்தைகளுக்கு அடங்காதது. அது அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழும்படி நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பாருங்க, கிறிஸ்தவம் அப்படின்னு சொன்னாவே எந்த ஒரு 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 வெளிச்சம் இல்லாம, எந்த ஒரு பளிச்சினும் இல்லாம, சோகமா மூஞ்ச வச்சுட்டு தொங்க போட்டுக்கின்னு ஒன்றும் இல்லாம, ரொம்ப குறைவிலும் தாழ்ச்சியிலும் வருத்தத்திலும் கடன்லையும் அப்புறம் வியாதியிலும் என்ன செய்யறதுன்னே வாழ்க்கையில தெரியாம வாழ்ற வாழ்க்கை இல்லை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்கிறது மிக மிக வல்லமையான ஒரு வாழ்க்கையா இருக்கிறது. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை, இந்த உன்னதமான வாழ்க்கையை நாம் வாழ்வதற்கு தேவன் அவருடைய வல்லமையை நமக்கு தந்திருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் ரொம்ப அதிகமாக விசுவாசிக்கிறேன். நான் ரொம்ப ரொம்ப ஆழமா விசுவாசிக்கிறேன். இதெல்லாம் நான் சாதாரணமான ஆள் கிடையாது. நான் ஒரு பவர்ஃபுல்லான ஆளுன்றது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு. எனக்கு நான் ஒரு சாதாரணமான ஆள் கிடையாது. நீங்களும் ஒரு சாதாரணமான ஆள் கிடையாது. ஏன் சாதாரணமான ஆள் இல்லைன்னா, நம்ம வாழ்க்கையில கடவுள் வந்திருக்கிறார், நம்முடைய வாழ்க்கையில தேவனே இருக்கிறாரு. அவ்வளவு ஒரு வல்லமையான வாழ்க்கையை நாம வாழும்படியாக அவர் ஒரு பெரிய மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்திருக்கிறார். அதனாலதான் இந்த வேத வசனம், இப்ப நம்ம வாசித்த வேத வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதான் இருக்கிறது. இந்த அண்ட சராசரத்தில், இந்த பூமியில நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, எல்லாத்தோட ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் எது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கடவுளோட வார்த்தை. இப்ப நம்ம கையில வச்சுட்டு இருக்கோம் பாருங்க, இந்த பிரிண்டட் லெட்டர்ஸ் இல்ல, இது ரொம்ப வல்லமையான வார்த்தைகள் தான். இதை எப்ப வல்லமையான வார்த்தைகளா மாறுதுன்னா, இதிலிருந்து எடுத்து நம்ம வாயை திறந்து பேசும்போது அவ்வளவு பவர்ஃபுல்லா மாறி விடுகிறது. இது ஏற்கனவே பவர்ஃபுல் வேர்டு தான், இது ஏற்கனவே வல்லமை வாய்ந்த வார்த்தைகள் தான், சக்தி வாய்ந்த வார்த்தைகள் தான். ஏனென்றால் இந்த தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம் தேவனுடைய ஆவியினால அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ஜீவ சுவாசம் இந்த வார்த்தையில் இருக்கிறது. தேவனுடைய பவர் இந்த வார்த்தையில் இருக்கிறது. இந்த வார்த்தையே பவர் பேக்கட் வார்த்தையாய் இருக்கிறது. இன்னைக்கு ஒரு டிராமா மாதிரி பார்க்க போறோம். இந்த வார்த்தையில எவ்வளவு சக்தி இருக்கு, எவ்வளவு வல்லமை இருக்கு. இதை நம்ம ரிலீஸ் பண்ணும்பொழுது, வாயை திறந்து பேசி இந்த வார்த்தையை நம்ம ரிலீஸ் பண்ணும்போது எவ்வளோ பெரிய மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுகிறது என்பதை இன்றைக்கு ஒரு நாடகம் மாதிரி பார்க்க போறோம். நீங்க எனக்கு ரொம்பவே ரொம்ப பயங்கர உற்சாகமா இருக்குது. எனக்கு
அவ்வளோ வல்லமையை தேவன் இந்த வார்த்தைக்குள்ள வச்சு நமக்குள்ள கொடுத்திருக்கிறார். முதல்ல இப்ப காட்ஸ் வேர்ட் எவ்வளவு பவர்ஃபுல்ன்றதை நம்ம பார்க்க போறோம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த வார்த்தையை எப்படி நாம நம்முடைய வாழ்க்கைக்காக யூஸ் பண்றது என்பதை நாம பார்க்க போறோம். முதல்ல காட்ஸ் வேர்ட், ஹவ் பவர்ஃபுல் இஸ் த வேர்ட் ஆஃப் காட். கடவுளுடைய வார்த்தை எவ்வளவு வல்லமுள்ளது என்பதை நாம் கவனித்து பார்க்க போறோம். இப்ப இங்க இந்த வேத வசனத்தை நம்ம வாசிச்சோம் 4:12 நம்ம தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாய் இருக்கு. என்ன மாதிரி ஒரு வல்லம் இருக்கு அப்படின்னு சொன்னா, இயேசு இந்த உலகத்துல வாழ்ந்த நாட்கள்ல அவர் உட்கார்ந்து இந்த வார்த்தைகள்லாம் பிரசங்கம் பண்ணிட்டே இருக்கிறாரு பாருங்க. லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துல ஒரு வசனத்தை நான் வாசிக்க போறேன். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழ்ந்த நாட்கள்ல அவர் உட்கார்ந்து இப்ப நான் எப்படி பிரசங்கம் பண்றனோ அதே மாதிரி அவர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார். லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். லூக்கா 5:17 நான் வாசிக்க போறேன். இப்ப எப்படி நான் பிரசங்கம் பண்றோம் அதே மாதிரி அவர் பிரசங்கம் பண்றாரு. நீங்களாம் எப்படி உட்காந்து கேட்டுன்னு இருக்கீங்களோ அதே மாதிரி ஜனங்களாம் உட்காந்து கேட்டுன்னு இருக்காங்க. என்ன நடக்குது பாருங்க. பின்பு ஒரு நாள் அவர் உபதேசித்து கொண்டு இருக்கிற போது கலிலேயா யூதேயா நாடுகளில் உள்ள சகல கிராமங்களிலும் எருசலேம் நகரத்திலும் இருந்து வந்த பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளும் உட்கார்ந்திருந்தார்கள். நிறைய ஜனங்கள் உட்கார்ந்து கொண்டிருந்தாங்க. அவர் போதிக்கிறார், உபதேசித்து கொண்டிருக்கிறார், கடவுளோட வார்த்தை எடுத்து அவர் பிரசங்கித்து கொண்டிருக்கிறார். அங்க எல்லா ஜனங்களும் கிராமத்துல இருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க, அப்புறம் நகரத்துல இருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏராளமான நியாய சாஸ்திரிகள் பரிசேயர்லாம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுது அவர் உபதேசித்து கொண்டிருக்கிற அப்பொழுது பிணியங்களிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்கிடுச்சு. இந்த வல்லமை எங்க வந்ததுன்னா, இப்ப அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, என்ன மாதிரி அவர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார். என்னத்தை பிரசங்கம் பண்றாருன்னா, கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கித்து கொண்டிருக்கிறார். அப்படி கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கித்து கொண்டிருக்கும் பொழுது ஜனங்களை குணமாக்கக்கூடிய வல்லமை, ஒரு பெரிய பவர், ஹீலிங் பவர் அந்த இடத்துல விளங்கிற்று என்று வேத வசனம் சொல்லுகிறது. அந்த இடத்துல அங்க குணமாக்கத்தக்கதாக யார பிணியங்களிகள் எல்லாம் அந்த இடத்துல ஒருவேளை வியாதிக்காரர் இருப்பாங்கன்னா அந்த வியாதியை ஒழிச்சு காட்டக்கூடிய மாபெரும் வல்லமை சக்தி அந்த இடத்துல இருந்தது. அவர் என்ன பண்றாரு, பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார், வார்த்தையை பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறார். இப்ப நான் என்ன பண்றேன், நானும் வார்த்தையை பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறேன். இப்போ ஒருவேளை நம்ம கண்ணுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனால் இந்த இடத்துல பிணியங்களை குணமாக்கக்கூடிய வல்லமை இந்த இடத்துல இருக்கிறது. இப்ப இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட வல்லமை இங்க இந்த இடத்துல இருக்கிறது. பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதான வல்லமை அந்த இடத்துல இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். அவர்கிட்ட மட்டும் இல்ல, இந்த வல்லமை அவரே வச்சுக்கணும், இதை நான் மட்டும் தான் யூஸ் பண்ணோம் அப்படின்றது அவருக்கு ஒன்றும் ஒரு பெரிய இது இல்லை. அவர் என்ன பண்றாருன்னா, அந்த வல்லமைய தம்முடைய சீஷர்களுக்கு அவர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். நான் இன்னொரு வசனத்தை வாசிக்க போறேன். அவர் பிரசங்கம் பண்ணும்போது இது மாதிரிலாம் நடந்தது. இப்போ இயேசு பிரசங்கம் பண்ணும்போது மாத்திரம் இல்ல, அதே வல்லமை என்ன பண்றாருன்னா தம்முடைய சீஷர்களுக்கும் கொடுக்கிறதை நாம பார்க்க போகிறோம். மார்க்கு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை 8ஆம் வசனத்தையும் நான் வாசிக்க போகிறேன். மார்க்கு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தை திருப்போம், 7ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அவர் 12 அழைத்து, 12 யாரு, அவர் செலக்ட் பண்றாரு. எனக்கு அப்புறம் இந்த ஊழியத்தை இவங்க எடுத்து நடத்தணும், நான் போற இடங்களுக்கு இவங்களும் போகணும், நான் போற இடங்கள் மட்டும் கிடையாது, உலகம் முழுக்க போகணும், முழுக்க போய் நான் என்னென்னலாம் செய்யறனோ அதெல்லாம் என்ன பண்ண வேண்டும், அவர்களும் செய்ய வேண்டும். அதுக்காக என்ன பண்றாரு, அவர் 12 அப்போஸ்தலரை அழைக்கிறார். அழைத்து என்ன பண்றாருன்னா அவர்களை அனுப்புகிறார். அங்க வேத வசனம் சொல்லுகிறது, 12 அழைத்து அசுத்த ஆவிகளை துரத்த அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து. ஆங்கில வேதாகமத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, and he gave them authority and power over the unclean spirits. பாத்தீங்கன்னா பிசாசு நம்முடைய வாழ்க்கையில ஏராளமான வேலைகளை, அழிவின் காரியங்களை, வியாதிகளை, சாபத்தெல்லாம் கொண்டு வந்திருந்தான் பாருங்க. ஆனா இன்னைக்கு நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையின் ஆண்டவராக ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறதுனால நமக்கு ஒரு பெரிய அத்தாரிட்டி, அதிகாரமும் வல்லமையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நம்ம அவனை பார்த்து நம்ம பயப்பட வேண்டியது இல்லை, அவன் நம்மளை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஹலோ, உங்களுக்கு விஷயம் தெரியுமா? உங்களுக்கு இந்த கதை தெரியுமா என்னன்னு தெரியல.
இதை தெரியாதவங்க என்ன பண்றாங்க, அவனை பார்த்து இன்னும் பயந்துட்டு இருக்காங்க. ஐயோயோ பிசாசு இப்படி பண்றாங்க, அவன் அப்படி பண்றாங்க, நான் சொன்னா போவே மாட்டேங்கிறாங்க. இல்ல இல்ல, அவன் மேல நமக்கு ஒரு பெரிய அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இங்க பாத்தீங்களா, மார்க் 6ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனத்துல 12 அப்போஸ்தலர்ல அழுகிறாரு. தம்பி, நான் மட்டும் கிடையாது, உன்னாலே இதை செய்ய முடியும், நீ உன்னை லேசுப்பட்ட ஆள் நினைச்சுக்காத. அதனால நான் என்ன பண்றேன், என்கிட்ட இருக்கிற அதிகாரத்தையும் வல்லமையும் நான் என்ன பண்றேன் உனக்கு தரேன் அப்படின்றாரு. எப்படி கொடுத்தாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? எப்படி கொடுத்தாருன்னு இந்த இடத்துல அவ்வளவு விளக்கமா ஒன்றும் ஓரளவுக்கு விளக்கி சொல்லிக்குது, ஆனா அந்த அளவுக்கு சொல்லல. யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனத்துல அவர் எப்படி கொடுத்தாருன்றது அங்க வந்து ஓரளவுக்கு நம்ம பிரசங்கத்துக்கு ஏற்ற மாதிரி அங்க ஒரு வசனம் இருக்கு பாருங்க. 8ஆம் யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 17:8, 14 இல்ல, 17:8 வாசிக்கிறேன். நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். பாத்தீங்களா, இந்த வார்த்தையில வல்லம் இருக்கு. அந்த வார்த்தையாவே இயேசு கிறிஸ்து இருந்தாரு. அந்த வல்லமையை என்ன பண்றாரு, சீஷர்களுக்கு அப்போஸ்தலர்களுக்கு கொடுக்கிறாரு. 12 பேருக்கும் கொடுக்கிறாரு. கூப்பிடுறாரு, தம்பி இங்க வா, என்னையே பார்த்து முறைச்சு பார்த்துன்னு இருக்கக்கூடாது, எதுக்கத்தாலும் என்னையே கூப்பிட்டு இருக்கக்கூடாது. நான் இதே வல்லமையும் அதிகாரத்தை என்ன பண்றேன், நான் உனக்கும் கொடுக்குறேன். உன்னாலையும் பிசாசு என்ன பண்ண முடியும், துரத்த முடியும், அவன் மேல அதிகாரத்தை செலுத்த முடியும், ஆதிக்கத்தை செலுத்த முடியும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்றாரு, அந்த 12 பேருக்கும் அதிகாரத்தை கொடுக்கிறாரு. எப்படி கொடுக்கிறாருன்னா, வார்த்தை அவர்களுக்கு கொடுக்கிறதன் மூலமாக அதிகாரத்தை கொடுக்கிறார். பாருங்க, இந்த 12ஆம் இந்த மார்க் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நான் வந்து amplified classic version ஒன்னு இருக்கு, அதுல வாசிக்கிறேன். and he called to him the 12 apostles and began to send them out as his ambassadors. ambassadorsனா அவருடைய ஸ்தானபதிகளாக, அவருடைய பிரதிநிதிகளாக அவர்களை என்ன பண்ணுகிறாரு, அனுப்புறாரு. எப்படி அனுப்புறாரு, 2 by 2, 2 பேராக அனுப்புகிறார். and gave them authority and power over the unclean spirits. spirits அப்படின்னு சொன்னா பன்மையில சொல்லப்பட்டிருக்குது, ப்ளூரல்ல சொல்லப்பட்டிருக்குது. எல்லா அந்த பிசாசினுடைய அதிகாரங்கள் மேல என்ன பண்றாரு, இவருடைய அதிகாரத்தையும் வல்லமையும் அவர்களுக்கு கொடுக்கிறார். he charged them to take nothing for their journey except a walking stick, no bread, no wallet for a collection bag, no money in their belts, girdles, purses. அப்ப இவர்களுக்கு அதிகாரம் கொடுத்துட்டாரு. அவர் பிசாசை துரத்தினாரா? ஆமா துரத்தினாரு. அவர் அந்த ஆவிகளை தம்முடைய வார்த்தையினாலே துரத்தி அப்படின்னு மத்தேயு 8, 16, 17 நம்ம வாசிக்கிறோம். அவர் துரத்தினாரு. மார்க் 1ஆம் அதிகாரத்தில் கூட நம்ம வாசிக்கிறோம். நிறைய இடங்கள்ல நம்ம வாசிக்கிறோம், பிசாசுகளா துரத்தினாரு. மார்க் 9ஆம் அதிகாரத்திலையும் அவர் ஒரு சிறுவன் இடத்துல இருந்து பிசாசுகளை துரத்தத்தை நாம் பார்க்கிறோம். ஆனா அதே அதிகாரத்தை தான் அவர் 12 பேருக்கும் கொடுத்தாரு. இப்ப மார்க் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தையும் 13ஆம் வசனத்தையும் நான் உங்களுக்கு வாசிக்க போறேன். 12, 13 வாசிக்கிறேன் பாருங்க. இப்ப அதிகாரத்தையும் வல்லமை கொடுத்தாரு. என்ன ஆச்சு, அவர்கள் புறப்பட்டு போய் பாத்தீங்களா, அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கிளம்பிட்டாங்க. அவங்க அதிகாரத்தையும் வல்லமையும் வாங்கணும்னா அவங்க கிளம்பி போறாங்க. நீங்க கிளம்பி போயிருக்கீங்களா இது வரைக்கும் எங்கேயாவது? சரி, உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையிலாவது நீங்க ஏதாவது செஞ்சிருக்கீங்களா? அவங்க புறப்பட்டு போனாங்க. புறப்பட்டு போய் மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கித்து அநேகம் பிசாசுகளை துரத்தி அநேகம் நோயாளிகளை எண்ணெய் பூசி சொஸ்தமாக்கினார்கள். வல்லமை வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சு. அத்தாரிட்டி, அதிகாரம் வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சு. இயேசுகிட்ட அந்த அதிகாரம் வந்தது. அவர் தான் வார்த்தையா இருக்கிறாரு. அவருக்குள்ள அந்த அதிகாரம் இருக்கு, வல்லம் இருக்கு. பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து கொடுத்த வார்த்தைகளை சீஷர்களுக்கு கொடுக்கிறாரு. மார்க் 6:7 அவர் அந்த அதிகாரத்தையும் வல்லமையும் சீஷர்களுக்கு அப்போஸ்தலருக்கு கொடுக்கிறாரு. அவர்களை தன்னுடைய பிரதிநிதியாக அனுப்புகிறார், தம்முடைய ஸ்தானபதிகளாக அவர் அனுப்புறாரு. அவர் அவங்க என்ன பண்றாங்க, கிளம்பி போறாங்க. கிளம்பி போய் மனம் திரும்புங்கள் பிரசங்கம் பண்ணி, எப்படி இயேசு பிரசங்கம் பண்ணாரோ அதே மாதிரி பிரசங்கம் பண்ணாங்க. பிரசங்கம் பண்ணி நிறைய பிசாசுகள் எல்லாம் என்ன பண்ணாங்களாம், துரத்துனாங்களாம். நிறைய வியாதிகளை எண்ணெய் பூசி என்ன பண்ணாங்களாம், சொஸ்தமாக்குனார்கள். அப்ப பாருங்க, அந்த வல்லமை அவர்களுக்குள்ள வந்துச்சு. எப்போ ஒரு மனுஷனுக்குள்ள வார்த்தை போகிறதோ அந்த மனுஷனுக்குள்ள என்ன பண்ணுது, அவருடைய ஜீவன் வந்துடுது, அவருடைய வல்லம் வந்துடுது. அந்த வல்லம் என்ன பண்ணுது, பெரிய ஒரு அதிகாரத்தோடு செயல்பட ஆரம்பிக்கிறது. வல்லமை வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. அந்த பவர் வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. 13 வசனங்கள்ல அது வேலை செய்ய ஆரம்பிக்கிற பாருங்க. இந்த வார்த்தை
அவ்வளோ வல்லமையும் ஜீவனும் உள்ளதா இருக்குது. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, அவர் என்ன சொல்றாரோ அதை கண்டிப்பா அதை நிறைவேற்றக்கூடிய வல்லமையும் அந்த வார்த்தைக்குள்ளவே என்ன பண்ணியிருக்கிறாரு, வச்சு அனுப்பியிருக்கிறாரு. இப்ப நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை நான் வாசிக்க போறேன். ஏசாயா 55ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தையும் 11ஆம் வசனத்தையும் நான் வாசிக்க போறேன். மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது. எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும் என்று சொல்லியிருக்கிறார். பாருங்க, இதுல எவ்வளவு பவர் இருக்கு. கடவுள் என்ன பண்றாரு, ஒரு நோக்கத்தோட அவர் தம்முடைய வார்த்தையை என்ன பண்றாரு, அனுப்புகிறார். போன வாரம் நம்ம பார்த்தோம், when God speaks the word goes அப்படின்னு பார்த்தோம். நம்ம அவர் பேசும்போது வார்த்தை புறப்பட்டு செல்லுகிறது. எப்படி ஒரு நபர் போறாங்களோ அந்த மாதிரி வார்த்தை போகிறதுங்க. இந்த இடத்துல அவர் என்ன பண்றாரு, அனுப்புறாரு. எப்படி வானத்திலிருந்து மழை இறங்கி சும்மா வரைக்கும் கீழே வரைக்கும் வந்துட்டு அப்படியே திரும்பி போறது இல்லை. இங்க வந்து அது பூமி என்ன பண்ணுது, நனைக்கிறது, முளை கிளம்பி விளைம்படி செய்து புசிக்கிறவனுக்கு விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்குது, புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறது. இதெல்லாம் எப்படி நடக்குதோ அதே மாதிரி என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். இப்ப அவர் வாயிலிருந்து வார்த்தை புறப்பட்டு போயாச்சு. அவர் வாயிலிருந்து வார்த்தை புறப்பட்டு வந்தாச்சு. சுகத்தை உண்டாக்கக்கூடிய வார்த்தைகள் புறப்பட்டு வந்தாச்சு. விடுதலை உண்டாக்கக்கூடிய வார்த்தைகள் புறப்பட்டு வந்தாச்சு. நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கான ஆசீர்வாதமான வார்த்தைகள் புறப்பட்டு வந்தாச்சு. நம்முடைய வாழ்க்கையை உச்சியில ஏற்றி வைக்கக்கூடிய வார்த்தைகள் புறப்பட்டு வந்தாச்சு. நம்முடைய வாழ்க்கையில நீதியும் நியாயத்தையும் செய்யக்கூடிய வார்த்தைகள் அவருடைய வாயிலிருந்து ஏற்கனவே புறப்பட்டு வந்தாச்சுங்க. பிரியமானவர்களே, நாம சோகமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டிய அவசியம் கிடையாது. தரித்திரமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டிய அவசியம் இல்லை. சும்மா பொழுதன்னைக்கு சண்டை போட்டுன்னு சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டிய அவசியம் இல்லாது. குறைவிலும் தாழ்ச்சியிலும் மனக்கசப்பிலும் கஷ்டத்திலும் கண்ணீரிலும் வேதனையிலும் வாழ வேண்டிய அவசியம் கிடையாது. நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து நம்முடைய வாழ்க்கையை உன்னதமான ஒரு வாழ்க்கையாக மாற்றுவதற்கு வேண்டிய எல்லா வார்த்தைகளும் என்ன பண்ணியாச்சு, அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்தாச்சு. அது வெறுமையா திரும்பி போவே போவாது. அது வெறுமையா திரும்பி போவே போவாது. அப்படின்னு என்ன பண்ணும், அது நான் விரும்புகிறதை செய்யும். அவர் என்ன விரும்புறாரு, நம்ம நல்லா இருக்கணும்னு விரும்புறாரு, நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும்னு விரும்புறாரு, நம்ம செழிக்கணும்னு விரும்புறாரு, நம்ம சுகமா இருக்க வேண்டும் என்று விரும்புறாரு. என்ன பிரதர் நீங்க சொல்றீங்க, இந்த உலகத்துல எப்படி நாம சுகமா எப்படி வாழறது, எல்லாம் வியாதி இருக்குது தானே. இப்ப கூட கொரோனா ரொம்ப வேகமா பரவின்னு வருதான் அப்படின்றாங்க. ஆனா பயப்பட வானான்னு சொல்லியிருக்காங்க. மருந்தெல்லாம் இருக்குது, ரெடியா ஆயத்தமா இருக்காங்க. எங்க நம்ம சும்மா இருந்தா கூட வியாதி தேடி வருதுங்களே, நம்ம என்ன பண்றது, போவே மாட்டேங்குது. வர்றது ரொம்ப சுலபம் வந்தது, ஆனா அதை அடிச்சு விரட்டுறது, அதை மருந்து மாத்திரை கொடுத்து விரட்டுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குது. அது போக வைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு, விடவே மாட்டேங்குதுங்க. நம்ம கூட பேசும்போது அப்படிதான் பேசுறோம், சளி புடிச்சுன்னு இருக்குதுன்றோம். சொல்றோமா, நம்ம பிடிச்சிக்குது, இன்னும் கட்டியமா பிடிக்கும் பிடிக்குது, விடவே மாட்டேங்குது. நம்ம இன்னும் சரி முதல்ல தான் சளி பிடிச்சின்னு சொல்றோமே, அதோட விடுறோமா, இது போவே வேணான்னுங்க. தைலத்தை தேய்ச்சி பார்க்குறோம், அப்புறம் விக்ஸ் எடுத்து மோந்து பார்க்குறேன். நான் தைலத்தை போட்டு ஆவி பிடிச்சி பார்க்குறேன், போவே மாட்டேங்குதுங்க. என்னதான் பண்றது, நானும் போன்னு விட்டேன் அப்படின்றாங்க. இருந்து கடக்கட்டும் போ அப்படின்ற மாதிரி விட்டேன்றாங்க. இல்ல போக மாட்டேன்னு சொல்லவே முடியாது. இப்ப நான் உங்களுக்கு காமிக்க போறேன் பாருங்க. போக மாட்டேன்னு சொல்லவே முடியாது. வியாதியை உன்னை விடவே மாட்டேன்னு சொல்லவே முடியாது. இப்ப பாருங்க, கடவுள் ஒரு வார்த்தையை சொல்லி இருக்கிறாரு. இது எவ்வளவு பவர்ஃபுல். இப்ப நம்ம வாசிட்டங்க 55:10-11 வாசிட்டோம். 11ஆம் வசனம் சொல்லுது, அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும்ன்றாரு. இப்ப பாருங்க, ஒரு முதல்ல இந்த வேத புஸ்தகத்துல இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில கடவுள் ஒரு வார்த்தையை அனுப்புகிறார். இந்த வார்த்தையை அனுப்புறாரு. எப்படி அவர் அனுப்புறாரு, அந்த வார்த்தையை எப்படி அனுப்புறாரு பாருங்க. யாத்திராமம் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்துல, யாத்திராம் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்துல ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்க போறேன். இந்த வசனம் எப்படி சொல்லுதுன்னா, 22ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். 22ஆம் வசனம் 21ல இருந்து வாசிக்கிறேன்.
அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ எகிப்தில திரும்பி போய் சேர்ந்த பின் நான் உன் கையில் அளித்திருக்கிற அற்புதங்கள் யாவையும் பார்வோனுக்கு முன்பாக செய்யும்படி எச்சரிக்கையாயிரு. தம்பி, நீ கேர்ஃபுல்லா இருக்கணும். நான் உன் கூட வரேன். இப்ப நீ போற இடத்துக்கெல்லாம் நானும் வரேன். உன் கையில வந்து நிறைய அற்புதங்களை கொடுத்துருக்கேன். என்ன கொடுத்துருவோம்? உன் கையில கோல் இருக்குது, அது வந்து கீழே போட்டீங்கன்னா பாம்பா மாறுது. அப்புறம் வாழை பிடிச்சிங்க, அது மறுபடியும் உன் கையில கோலா மாறிடுது. அப்புறம் உன் கையை மடியில போடுன்றாரு. போட்டோன்னே வெளியே எடுக்கிறான் பாருங்க. எடுத்தோடனே ஃபுல்லா கை ஃபுல்லா வெண்குஷ்டம் பிடிச்ச மாதிரி ஆயிடுது. ஐயோ, என்னங்க இது இவ்வளோ தீட்டானது வந்துடுச்சு அப்படின்னு. சரி, மறுபடியும் போடுன்றாரு. போட்ட உடனே எடுத்த உடனே மறுபடியும் அந்த கை வந்து சொஸ்தமாயிடுது. இவ்வளோ பெரிய அற்புதம் நடக்குது. அங்க வந்து நீ போய், மோசே நான் உன்னை அனுப்புறேன், நீ போய் என்ன பண்ணு, இதை வந்து பார்வோனுக்கு முன்னாடி செஞ்சு காட்டு அப்படின்னார். பார்வோன் யான்றனா அந்த காலத்துல இருந்த சூப்பர் பவர், எகிப்தினுடைய மன்னன் பார்வோன் என்கிற மிகப்பெரிய ஒரு கொடூரமான ஒரு ராஜா பாருங்க. ஒரு வம்சத்தையே, ஒரு இனத்தையே, தன்னுடைய நாட்டில் வந்து பெரிய பெரிய பில்டிங்களை, பட்டணங்களை கட்டுறதுக்கு இந்த இஸ்ரவேல் ஜனங்களை, கடவுளுடைய உடன்படிக்கையின் ஜனங்களை அவன் உபயோகப்படுத்தினான் பாருங்க. கடவுள் இந்த மக்களை தெரிஞ்சு கொண்டு இவங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கு கொண்டு வந்திருக்கிறாரு, கொண்டு வர போறாரு. இவன் வந்து பித்தோம், ராமசேஸ் என்ற 2 பட்டணங்களை கட்டுறதுக்கு இவங்களை யூஸ் பண்றான். கடினமான வேலை, 24 மணி நேரம் ஓய்வு இல்லாத ஒரு வேலை. தூக்கம் இல்லை, வருமானம் இல்லை, ஒரு பெரிய ஆசீர்வாதம் இல்லை, ஒண்ணுமே கிடையாது. அது மட்டும் இல்ல, அடி, பயங்கரமான அடி. வேலை செய்யலைன்னா ரெஸ்ட் எடுத்து அடி விழும் பயங்கரமா. சவுக்கிலே அடிப்பாங்க பயங்கரமா. இன்னைக்கு பாருங்க, வேலை முடிச்சுட்டு 8 மணி நேரம் வேலை முடிச்சுட்டு வந்தோம்னா நிம்மதியா தூங்குறோம். நம்ம இல்லைன்னா வேற ஏதாவது என்ன பண்றோம், ஏதாவது நம்ம என்ன முடியுமோ அதை நம்ம பண்றோம். ஆனா அங்க அப்படி கிடையாது. அந்த மாதிரி ஒரு கொடூரமான ஒரு நாட்கள்ல இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அவங்க கடவுளை நோக்கி முறையிடுறாங்க. ஆண்டவரே, நாங்க எவ்வளவு நாள் நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டோம், எவ்வளவு நாள் நாங்க வேதனைப்படுறது, எங்களுக்கு ஒரு விடிவு காலமே பிறக்காதா, எங்களுக்கு ஒரு விடிவு காலமே இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்க கடவுளை நோக்கி முறையிட்ட பொழுது அந்த முறையிடுதல் கடவுளுடைய பிரசன்னம் வரைக்கும் போயிடுச்சு. போன உடனே கடவுள் என்ன பண்ணிட்டாருன்னா, நான் இறங்குறேன், நான் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்தும் பார்வோனுடைய கைக்கும் விடுதலையாக்கி அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்துல கொண்டு போய் சேர்க்க இறங்கிட்டா அப்படின்ட்டாரு. இப்ப என்ன பண்ணாரு, கடவுள் இறங்கிட்டாரு, இந்த பூமிக்கு இறங்கி வந்துட்டாரு. இறங்கி வந்து எதுக்கு வந்துக்கிறாருன்னு இவங்களை விடுதலையாக்கிறதுக்காக வந்துக்கிறாரு. ஆனா இவங்களை அவ்வளவு லேசில் விடுதலையாக்க முடியாது. ஏன்னா பார்வோன் என்கிற ஒரு கொடுங்கோல் மன்னனுடைய ஆளுகைக்கு கீழாக இவர்கள் அடிமைகளாக இருக்கிறார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஓய்வு இல்லாத வேலை, கண்ணீர், கவலை, அடி தடி, துக்கம், துயரம் எல்லாம் இருக்குது. வருமானம் இல்லை, ஒரு ஏழ்மையான வறுமையான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ இந்த இடத்துல கடவுள் வந்து அந்த மோசே அழைச்சு அவர் சொல்றாரு, இதெல்லாம் வந்து சேர்த்துக்கு எச்சரிக்கை ஆயிரு. ஆகிலும் நான் அவன் இருதத்தை கடினப்படுத்துவேன், அவன் ஜனங்களை போக விடான். பாருங்க எவ்வளவு திமிரு. ஆண்டவர் சொல்றாரு, அவங்க ரொம்ப திமிரு, அவன் போக விட மாட்டான், அவன் ரொம்ப கடின இருதயமான மனுஷன், அவன் ராஜாவா இருக்கிறதுனால என்னோட யாரு மேல இருக்கிறாரு, என்னோட கைக்கு யாரு உங்களை வந்து தப்பிக்க முடியும் அப்படின்ற ஒரு மமதையில ஒரு பெரிய திமிர்லாம் அவன் இருக்கிறான். அதனால அவன் ஜனத்தை போக விட மாட்டான். அப்பொழுது 22ஆம் வசனம், அப்பொழுது நீ பார்வோனோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், பாருங்க, அவன் என்னுடைய சேஷ்ட புத்திரன், அவன் என் புள்ள அப்படின்றாரு ஆண்டவர். யார? நம்மள கூட பார்த்து சொல்றாரு, உங்களெல்லாம் பார்த்து சொல்றாரு, இவங்கெல்லாம் என் பிள்ளைங்க, ஒவ்வொருத்தரும் என்னுடைய பிள்ளைகள் அப்படின்றாரு. 23ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிவிடு என்று கட்டளையிடுகிறேன். கடவுளுடைய வாயிலிருந்து இந்த வார்த்தை புறப்பட்டு வருகிறது. என்னது? இஸ்ரவேல் என் புள்ள, அவன் என்னுடைய பெரிய புள்ள. அவன் இஸ்ரவேல் ஜனம்ன்றது வந்து அந்த சமுதாயத்தையே குறியுது, அந்த ஒட்டுமொத்த மக்களையும் குறியுது. அவன் நல்லவனா கட்டவனாலாம் பார்க்கல, அவன் என் புள்ள. அவன் ஆராதனை செய்யறதுக்கு நீ என்ன பண்ண, அவனை போக அனுப்பிவிடணும், அனுப்பிவிடு என்று கட்டளையிடுகிறேன். அவனை விடமாட்டான்னு நீ சொன்னியா, நான் உன் குமாரனை, உன் சேஷபுத்திரனை சங்கரிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார் என்று சொல்லுன்ற. என்ன மாதிரி பாருங்களேன், நாம ஒரு உன்னதமான வாழ்க்கைக்காக அழைக்கப்பட்டுறோமே, இந்த உன்னதமான வாழ்க்கையை நாம வாழ முடியாதபடி கடவுள் நம்முடைய வாழ்க்கையை கடவுளுக்கு ஆராதனை செய்யும்படியாக, ஆராதிக்கும்படியாக நாம அழைக்கப்பட்டிருக்கிறோங்க. நம்முடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா கடவுளுக்கு ஆராதனை செய்யற மாதிரி மாறணும். எப்படி? இது மாதிரி சோகத்துல இருந்தா வராது, சந்தோஷமா இருக்கணும். வியாதியில இருந்தா முடியாது, நம்ம எப்படி இருக்கணும்? சுகமா ஆரோக்கியமா இருக்கணும்.
அப்புறம் பணம் இல்லாம வறுமையில தரித்திரத்துல ஏழ்மையில இருந்தா அவருக்கு ஆராதனை செய்ய முடியாது நம்ம வாழ்க்கை மூலமா. அதுக்கு எப்படி இருக்கணும்? நல்லா இருக்கணும், செழிப்பா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்காக நான் அழைச்சிருக்கிறேன். அவனை வந்து என்ன ஆராதிக்கிறதுக்காக அவனை நீ போக ஒன்னு அனுப்பணும். நீ அனுப்பணும் கண்டிப்பா. விடமாட்டேன்னு நீ சொன்னியா? நல்லா கவனிங்க, விடமாட்டேன்னு சொன்னியா? இஸ்ரவேல் ஜனங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த பார்வோன்னு சொல்றாரு உனக்கு ரொம்ப பிரச்சனை ஆயிடும். விடமாட்டேன்னு சொன்னியா, நான் உன் பிள்ளைய சங்கரிப்பேன், உன் பிள்ளைய ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவேன். அப்ப இந்த ஆண்டவர் எவ்வளவு பெருசு பாருங்க, எவ்வளவு பெரியவர்னு பாருங்க. கர்த்தரின் நியாயப்பிரமாணம் உன் வாயில் இருக்கும்படி. இது எங்கேயோ வாசியம் 4ஆம் அதிகாரத்துல, யாத்திராம 4ஆம் அதிகாரத்துல 23ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு, அனுப்பிவிடு என்று கட்டளை எடுக்கிறேன். அவனை விடமாட்டேன்னு சொன்னியா, நான் உன்னுடைய குமாரனை உன்னுடைய சிரேஷ்ட புத்திரனை சங்கரிப்பேன். இப்ப பாருங்க, ஒரு பக்கம் பிசாசு, அப்புறம் தரித்திரம், அப்புறம் ஏழ்மை, வறுமை, இல்லாமை, பற்றாக்குறை, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. வியாதி இன்னொரு பக்கம் இருக்குது. அப்புறம் இன்னொரு பக்கம் குடும்ப சண்டைகள்லாம் இருக்கு. பிசாசு அனுப்புகிற பலவிதமான போராட்டங்கள் எல்லாமே ஒரு பக்கம் இருக்குது. இதெல்லாம் என்ன பண்ணுங்கன்னா நம்மள அப்படியே புடிச்சு வச்சுன்னு இருக்குது. சளியே புடிச்சுக்கின்னு, சளி புடிச்சுக்கிச்சின்னு சொல்றோம், தரித்திரம் புடிச்சுக்கின்னு சொல்றோம், எல்லாம் புடிச்சுன்னு நம்மள. இப்ப கர்த்தர் சொல்றார், தரித்திரமே என் புள்ளைய, அவன் வந்து என் புள்ள அனுப்பு. நீ விடமாட்டான்னு சொன்னியா? இப்ப பாருங்க, கர்த்தர் என்ன சொல்ல வர்றாருன்னா, என் வாயில இருந்து வார்த்தை புறப்பட்டுச்சு, அவன் என் புள்ள, அவனை விட்டணும், அவனை நீ அனுப்பணும். விடமாட்டேன் நீ ஸ்டப்பனா நீ நின்னுனியா, இல்ல நான் விடமாட்டேன்னு சொன்னியா, அழிவு ரொம்ப அதிகமா இருக்கும்ன்றாரு. ஹலோ, நல்ல கவனிங்க, நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. இஸ்ரவேல் ஜனங்க அடிமைத்தனத்துல வாழ்ந்துன்னு இருக்கிறாங்க. கடவுள் வந்து இங்க பிஹைண்ட் தி ஸ்கிரீன் வேலை பண்ணுகிறாரு. மோசே ஒரு இடத்துல இருக்கிறான், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருக்காங்க, மோசே மீதியான் தேசத்தில் இருக்கான், மாமனாருடைய ஆடெல்லாம் மேய்ச்சிட்டு இருக்கிறான், வனாந்தரத்தில் இருக்கிறான். அங்க வந்து அவனுக்கு காட்சி அளித்து அவனை கூப்பிட்டு அவன்கிட்ட பேசுகிறார். இந்த ஜனங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு ஒண்ணுமே தெரியலன்னா கூட பரவாயில்ல, இந்த கடவுளை விசுவாசிங்க, அவர் ரொம்ப ரொம்ப வல்லமுள்ளவர். அவர் வாயில இருந்து புறப்பட்டு வந்தாச்சு வார்த்தை. அவர் சொல்லிட்டாரு, தரித்திரமே என் பிள்ளைய அனுப்பு, விடமாட்டேன்னு நீ சொன்னியா, அவ்வளவுதான். உன்னை அழிவு பேரழிவா இருக்கும் உனக்கு, தரித்திரத்துக்கு. நம்மளுக்கு கிடையாது. நம்ம என்ன பண்றோம், நம்ம பார்த்து பயந்துருக்கிறோம். ஐயோ பார்வோனுங்க எவ்வளோ பெரிய ராணுவம் வச்சுன்னு இருக்காங்க, இரும்பு ரதமெல்லாம் இருக்குங்க, அவனுக்கு 600 ரதங்கள் இருக்கு, 600 தளபதிகள் இருக்காங்க, என்ன பவர்ஃபுல்லுங்க, அப்படி பார்த்து பயந்துட்டு இருக்கோம் நம்ம. நான் சொல்றேன், கடவுள் நம்ம பட்சத்தில் இருக்கிறாருங்க. அவரோட வார்த்தை வல்லமுள்ளதா இருக்கிறது, அந்த வார்த்தை ரொம்ப அதிபயங்கரமா இருக்கிறது. அவர் சொல்றாரு, அனுப்பிடு, அவன் என் புள்ள, நீ அனுப்பணும், அனுப்பிதான் ஆகணும். நான் என் வாயில இருந்து அந்த கட்டளை வெளிப்பட்டுச்சு, இப்ப நீ அனுப்பணும். விட மாட்டேன் நீ சொல்லவே முடியாது, சொன்னியா அழிவு பயங்கரமா இருக்கும். இந்த ஸ்டபன்னஸ் எவ்வளவு பெருசோ அழிவு அவ்வளவு பெருசா இருக்கிறது. என்ன நடந்துச்சு தெரியுங்களா? அவன் சொல்றான், இவர் வந்து அனுப்புன்னு சொன்னா அனுப்புறதுக்கு நான் யார்? அவர் யாரு? எனக்கு கட்டளை போடுறதுக்கு அவர் யார்? நான் தானே ராஜா. அவரை எனக்கு தெரியவே தெரியாது, போ. மோசே கிட்ட அப்படியே சொல்றான், அவரை எனக்கு தெரியாது, அவர் சொன்ன நான் அனுப்பணுமா அப்படின்னா அவர் யாரு? இங்க நான் தான் ராஜா, நான் வச்சதுதான் சட்டம். பிதா சொல்றான் முடியாது, ஜாதி சொல்லுது முடியாது, விட மாட்டேன். தரித்திரம் சொல்லுது இல்ல விட மாட்டேன். கர்த்தர் சொல்ற மரியாதை அனுப்பிவிடு, விட மாட்டேன்னு சொன்னீங்கன்னா நான் வருவேன். இப்போ ஒழுங்கு மரியாதை அனுப்புனா நீ தப்பிச்சிக்கின, இல்லைன்னா நான் வருவேன்றாரு. எவ்வளவு பவர் பாருங்க. நான் உங்களுக்கு இதை வந்து அப்படியே சொல்லி காண்பிக்கிறேன். அவன் விட மாட்டான்றான், தவளைகள்லாம் வருது, விடமாட்டான்றான். அப்புறம் பேனா வருது, விடமாட்டான்றான். கொப்பளங்களாம் வருது, எரிபந்தமான கொப்பளங்களாம் வருது, விடமாட்டான்னு சொல்றான். கல்மழை வருது, விடமாட்டேன் அப்படின்றான். காரிருள் வருது, விடமாட்டான்னு சொல்றான். கட்சியில பாத்தீங்கன்னா எல்லா தலசம்பளையும் செத்து போயிட்டேன். பேரழிவு பாருங்க. ஸ்டப்பன்னஸ் எவ்வளவோ புடிவாதமா இந்த தரித்திரம், பிசாசு, தரித்திரம், மரணம், அப்புறம் வந்து வியாதி, நமக்கு எதிராக உருவாக்கப்பட்ட ஆயுதங்கள், இதெல்லாம் முடியாதுன்னு சொல்லவே முடியாதுங்க. நான் சொல்றேன், முடிஞ்சுதான் ஆகணும், விட்டுதான் ஆகணும், அனுப்பிதான் ஆகணும், அது வந்து விடுதலை ஆகிதான் ஆகணும். நீங்க கர்த்தர் நிக்கிறாங்க கூட. நான் சொல்றேன், மரியாதை அனுப்பு, அவன் என் புள்ள. இவன் பாத்தீங்கன்னா இவ்வளவும் அனுபவிச்சு கட்சியில இந்த தாழ்ச்சம்பழங்கள்லாம் செத்தவன, எப்பா தயவு செய்து கிளம்பி போடாரு சாமி, நீங்க ஒரு வழியா போய் சேருங்க, எப்படியாவது போங்க அப்படின்னு. சரி எல்லாம் கிளம்பி வந்தா பின்னாடியே வரான், துரத்தினே வரான். விட மாட்டேன் நான்.
நம்ம கூட பார்த்தீங்கன்னா ரட்சிக்கப்பட்டுறோம், ஞானஸ்நானம் எடுக்கிறோம், அப்புறம் ஒரு விதமாக வாழ்க்கையை வாழ்ந்துனே இருக்கிறோம் நம்ம. அப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா பிசாசு பின்னாடியே வரான். எப்படி சொல்கிறான் தெரியுங்களா? அவன் ரொம்ப பிரமாதமாக சொல்லியிருக்குது யாத்திரை 14 அதிகாரத்தில். அவனை தொடருவேன், பின் தொடருவேன், அவனை வந்து பிடிப்பேன், அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன், அவனை கொள்ளையிடுவேன் அப்படின்றான். எழுந்து பின்னாடியே போறாங்க, விட மாட்டான் அவனை. அவனை பின் தொடருவேன், அவனை பிடிப்பேன், அவனை வந்து கொள்ளை அடிப்பேன். ஏன்னா எல்லாத்தையும் எடுத்துன்னு போறானுங்க. அதனால நான் என்ன பண்ண மாட்டேன், அவங்கள விட மாட்டேன். யாத்திரா 15 அதிகாரத்தில் 9ஆம் வசனத்துல பாருங்க, 15:9 தொடருவேன், பின்னாடியே போவேன். வியாதி சொல்லுது, இல்ல பின்னாடி போவேன், நீ ஒருவேளை இப்ப குணமாயிருக்கும், ஆனா பின்னாடி போவேன் நான். தரித்திரம் சொல்லலாம், இப்போ ஒருவேளை கொஞ்சம் பினான்சியல் டெலிவரி வந்துடும், ஆனா பின்னாடி போவேன் நான். தொடருவேன், அப்புறம் பிடிப்பேன், தொடருவேன், பிடிப்பேன், கண்டிப்பா மறுபடியும் அவனை போய் என்ன பண்ணுவேன், விட மாட்டேன், பிடிப்பேன், அப்புறம் கொள்ளையாடி பங்கிடுவேன். இஸ்ரவேல் ஜனங்க மொத்தம் எகிப்தில் இருக்கிற செல்வங்களை எல்லாம் வந்து எடுத்துன்னு போறாங்க. ஏன்னா இவங்க கேட்டாங்க, உடனே எகிப்திற்கு கொடுக்கும்படி அவங்க கண்ணில் தயவு கிடைச்சிது. கர்த்தர் அப்படி பண்றாரு, சூப்பர் நேச்சுரலா பண்றாரு, எல்லாத்தையும் வாங்கின்னு வரானுங்க. வந்த உடனே சொல்றாங்க, விட மாட்டேன், தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன், என் ஆசை அவர்களிடத்தில் திருப்தியாகும், என் பட்டயத்தை உருவேன், என் கை அவர்களை சங்கரிக்கும் என்று பகைஞன் சொல்லுவான். ஹலோ, நம்ம பயந்துடக்கூடாது, உனக்கு வேலை கிடையாதுங்க அவன் சொல்லுவான். அப்படிதான் டாக்டர் ரிப்போர்ட் சொல்லலாம், உனக்கு கேன்சர் இருக்கு சொல்லலாம். அவன் என்ன நான் சொல்லிக்கிறான் பாரு, தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன், என் பட்டயத்தை உருவேன், என் கையை என்ன பண்ணுவேன், அவர்களை என் கை அவங்கள சாவடிக்கும், சங்கரிக்கும், அழிக்கும்ன்றான் சொல்லுவான். உம்முடைய காற்றை வீச பண்ணி நீர் கடல் அவர்களை மூடிக்கொண்டது. எப்படி பாருங்க, சும்மா லேச ஒரு காத்தடிச்சு அவங்க எல்லாம் ஒண்ணு இல்லாம பண்ணிட்டாரு. திரளான தண்ணீர்களில் ஈயம் போல் அமிழ்ந்து போனார்கள். ஹலோ, உங்களுடைய சத்துருக்களை கர்த்தர் இப்படிதாங்க முறியடிப்பாரு. அவர்கிட்ட ஒப்படைங்க. எவ்வளவு பெரிய ஒரு பிசாசா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஒரு சத்துருவா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய வியாதியா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய தரித்திரமா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய கடன் பிரச்சனையா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய சண்டையா இருந்தாலும் சரி, அவர்கள் திரளான தண்ணீர்ல ஈயத்தை போல் அமிழ்ந்து போவார்கள். கடவுள் லேசா ஒரு காத்தடிப்பாரு, அப்படி காத்தடிக்க வைப்பாரு. உம்முடைய காற்றை வீச பண்ணினீர், கடல் அவர்களை மூடிக்கொண்டது. எவ்வளவு பேரை அழிவு பாருங்க. அந்த இடத்துல இவங்களை தொடருவேன், பின் பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன், என் பட்டயத்தை இன்னும் பயம் உறுத்துறான் பாருங்க. எப்படி பட்டயத்தை உருவேன், கை அவர்களை சங்கரிக்கும் சொல்றான். சும்மா வரலாம் அவன் பின்னாடி, இவ்வளவு சொல்லினே வரான். வர்றத பின்னாடி என்ன உண்டு, எங்க கோல்டெல்லாம் எடுத்துன்னு ஓறீங்க, எங்க ஆடு மாடுகள்லாம் ஓட்டி நான் போறீங்க, இதை வரேன், பின்னாடியே வரேன், தொடர்ந்து வரேன், பிடிப்பேன், கண்டிப்பா உன்னை பிடிச்சிடுவேன், இன்னும் 10 அடி தான் இருக்குது, பிடிச்சிடுவேன். ஆனா கர்த்தர் பண்ற, ராத்திரி முழுக்க 2 பேரும் ஒன்னும் சேர முடியாதபடி பண்றாரு. எகிப்தியர் ரதங்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு நடத்துறதுக்கு அவர் பண்ணாரு. எல்லாத்தையும் பிடிக்கவும் முடியல அவனால. நான் சொல்றேன், கர்த்தர் வாயிலிருந்து இந்த வார்த்தை வந்துச்சுன்னா, நான் சொல்றேன் பாருங்க, அதுல அவ்வளவு பவர் இருக்குங்க. நம்ம எவ்வளவு வீக்கா இருந்தாலும் சரி, God's word is very powerful. அவர் சொன்ன வார்த்தை நிச்சயமா நிறைவேறும். ஒருவேளை நீங்க பார்க்கறதுக்கு வீக்கா இருக்கலாம், எந்த பணபலம் இல்லாம இருக்கலாம், அரசியல் செல்வாக்கு இல்லாம இருக்கலாம், ஒரு பெரிய ஒரு ஆஜானுபாகமான தோற்றம் இல்லாம இருக்கலாம். ஆனா அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. கடவுள் உங்களை நோக்கி ஒரு சில வார்த்தைகளை அனுப்பி இருக்கிறார். அது வெறுமையா திரும்ப அது அதுல அவ்வளவு பவர் இருக்கு. அவர் சொல்லிட்டாரு பிசாசு பார்த்து, அன்புடு, மாட்டேன்னு சொன்ன விட மாட்டேன்னு சொன்ன, நான் உன்னை விட மாட்டேன். இதே மாதிரி பண்ணே வந்தாங்க பாரு. கடைசியில கல்வாரி சிலுவையில் தலையை நசிட்டார், ஒரே நசு தான். அப்படியே அவனுக்கு மண்டவோடலாம் உடஞ்சி போச்சு, அவனுக்கு பல்லுகளெல்லாம் கொட்டி போய் பொக்கையாயிட்டான். அந்த மாதிரி பண்ணிட்டு கல்வாரி சிலுவையில் ஒரே நசுக்கு தான் அவனை போட்டு நசிக்க போட்டாரு. பிரிமானல நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த வார்த்தையில அவ்வளவு வல்லம் இருக்குங்க. அவர் வாயை திறந்து சொல்லிட்டாருன்னா முடிஞ்சது கதை, அவ்வளவுதான். யாரும் ஒன்றும் பண்ணவே முடியாது, யாரும் அதை தேர்த்து நிற்க முடியாது, யாரும் அதை கேள்வி கேட்க முடியாது, இது நடக்க விடாம பண்ண முடியாது, அது நிறைவேறாம போக பண்ணவே முடியாது. கண்டிப்பா நிறைவேறும். அது பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்க ரொம்ப ஒரு துரிதமா நடக்கல, அவங்க ரொம்ப மெதுவா நடக்கிறாங்க. ஏன்னா அவ்வளோ மூட்டையா கோல்டு இருக்கு, கால்நடைகள்லாம் இருக்குது, சின்ன பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க, ஓடலாம் முடியாது, அங்க போய் ஒளிஞ்சிக்கலாம் முடியாது. எங்க ஒளியறதுக்கெல்லாம் இடம் கிடையாது. 2 பக்கம் தண்ணி மதில் மாதிரி நிற்குது, நடுவில் வெட்டாந்தரை வழியா நடந்து போறாங்க. எங்க போய் ஒளியிறது, எங்க ஓடுறது? ஓட முடியாது. முன்னாடி போறோம் போனா தானே இங்க பின்னாடி இருக்கிறவங்க போக முடியும். அதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது.
ஆனா நான் சொல்றேன், இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே கர்த்தர் அவர்களை பாதுகாக்கிறார். நான் உங்களை பார்த்து சொல்றேன், இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் கர்த்தர் உங்களை பாதுகாக்கிறவரா இருக்கிறார். உங்களுக்காக வழிகளை திறக்கிறவரா இருக்கிறார். உங்களை விடுதலை பண்ணுகிறவரா இருக்கிறார். நான் சொல்றேன், எல்லாமே உங்களை விட்டுதான் ஆகணும். தரித்திரம் உங்களை புடிச்சுன்னு இருக்க முடியாது, அனுப்பி விடணும். கர்த்தர் சொல்லிட்டாரு. வியாதி உங்களை பிடிச்சி வைக்க முடியாது, அவர் சொல்லிட்டாரு, அனுப்பிவிடு. விட மாட்டேன்னு நீ சொல்லாத, அவ்வளவுதான், நசுக்கிடுவோம் உன்னை. என் காற்றை வீச பண்ணணும், அவ்வளவுதான், கடல் மூடி போடும். திரளான தண்ணியில ஈயம் அமிழ்ந்து போற மாதிரி அந்த பிசாசு அவனுடைய சேனைகள் அமிழ்ந்து போகிற. அப்படிதான் பாருங்க, ஒரு டிராமா மாதிரி என்ன பண்ணி காமிக்கிறார் கடவுள். தம்முடைய மக்களுக்காக எப்படி வைராக்கியமா நிற்கிறாரு, அவங்களுக்கு உதவி செய்யறாரு, எப்படி பாதுகாக்கிறார், எப்படி பராமரிக்கிறார், எப்படி அவர்களை உன்னதமான வாழ்க்கைக்கு நேராக வழி நடத்துகிறார் என்பதை அவர் அப்படியே காமிக்கிறார் பாருங்க. யாத்திராம் புஸ்தகத்தை இந்த ஆண்டவரை தான் நம்ம வழிபட்டு இருக்கோம், இந்த ஆண்டவரை தான் நம்ம ஆராதிக்கிறோம். நான் சொல்றேன், எந்த பிரச்சனையும் நம்மளை உடமாட்டேன்னு சொல்ல முடியாது. ஹலோ, நீங்களே போய் சிக்காதீங்க. சிக்கினா ஐயோ முடியலங்க, ஒன்னும் முடியல, எழுந்து வர முடியல. நான் சொல்றேன், எழுந்து வாங்க. கடவுள் உங்களுக்காக வேலை செஞ்சுட்டு இருக்கிறார். கடவுள் தம்முடைய வார்த்தை அனுப்பிக்கிறார், அதுல வல்லமை வச்சிருக்கிறார், அதுல ஜீவனை வச்சிருக்கிறாரு. அந்த வார்த்தை எப்பேற்பட்ட வல்லமை உள்ளதுன்றது இப்ப நம்ம பார்க்க போறோம். நீங்க என்ன பார்த்தோம்னா, அவர் வாயை திறந்து சொல்லிட்டாருன்னா கண்டிப்பா விட்டுதான் ஆகணும், எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி. அது ஒருவேளை பாவமா இருக்கலாம், ஒருவேளை பிசாசா இருக்கலாம், ஒருவேளை தரித்திரமா இருக்கலாம், ஒருவேளை வியாதியா இருக்கலாம், ஒருவேளை பலவிதமான பிரச்சனைகளா இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நம்மளை அனுப்பி விடணும், நம்மளை விடணும், அவ்வளவுதான். விட மாட்டேன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா அவர் மீது இந்த புடிவாதம் எவ்வளவோ அந்த அளவுக்கு அழிவு ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்மளுக்கு இல்லை, பிரச்சனைகளுக்கும் பிசாசுக்கும் வறுமைக்கும் தரித்திரக்கும் அழிவு அவ்வளோ பெருசாக இருக்கும். விடமாட்டேன்னு ஸ்டபனா இருக்கவே முடியாது, புடிவாதம் பிடிக்கவே முடியாது யாரும். இப்போ இதில் என்ன மாதிரி வல்லமெல்லாம் இருக்குன்றத நாம பார்க்க போறோம். என்ன மாதிரி வல்லம் இருக்குது? கடவுளுடைய வார்த்தையில உயிர்ப்பிக்கிற வல்லமை இருக்கிறது. God's word has the quickening power. Quickening power. உயிர்ப்பிக்கிற வல்லமை இருக்கு. எதுல? அந்த வார்த்தையில உயிர்ப்பிக்கிற வல்லமை இருக்கிறது. ஏன்னா இந்த வார்த்தையில ஜீவன் இருக்கு, இந்த வார்த்தையில வல்லமை இருக்கிறது, இந்த வார்த்தையில ஜீவன் இருக்கிறது. பாருங்க, யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தை திருப்போம். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். எப்படி அந்த வசனம் என்ன சொல்லு பாருங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். யாரு ஆதியில வார்த்தையா இருந்தாரு? அவர் தான் தேவனோடு இருக்கிறார். ஆதியிலே தேவனாகவே இருந்தாரு, அந்த வார்த்தை தான் தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவரால் இல்லாமல் உண்டாகவில்லை, அவருக்குள் ஜீவன் இருந்தது. நல்லா கவனிங்க, அவருக்குள்ள ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது, அவருக்குள்ள அந்த ஜீவன் இருந்தது. நல்லா பாருங்க, நல்லா கவனிங்க. ஜீசஸ் அவர் தான் வேர்டு, அவர் தான் வார்த்தை, அந்த வார்த்தை தான் மாம்சமானாரு, அவருக்கு உள்ளதான் இந்த ஜீவன் இருக்கிறது. அந்த ஜீவன் எப்படிப்பட்டது? அது மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசித்தது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. அப்படின்னா என்ன பண்ணா, இருள் வந்து அதை ஜெயிக்கவே முடியல. எதை? அவருக்குள்ள இருந்த ஜீவனை, அவருக்குள்ள இருந்த ஒளிய. அப்ப அந்த ஜீவன் அது அந்த ஒளி. the life is light. இப்ப பாருங்க, கொஞ்சம் நல்லா புரியுது, ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா புரியுது. இப்போ நம்ம வீட்டுக்குள்ள நுழையிறோம், வீட்டுக்குள்ள நுழையணும், ஒரே இருளோன்னு இருக்கு. இருளுக்கு ஏன் போடுறாங்கன்னு எனக்கு தெரியல, அப்படிதான் சொல்லுவாங்க, இருளோன்னு இருக்கு. நம்ம என்ன பண்றது? ஐயோ நாங்க இவ்வளோ இருளா இருக்குதே அப்படின்னு நம்ம ஒன்றும் பண்றது கிடையாது. நம்ம உடனே என்ன பண்றோம்? லைட்டை போடுறோம். லைட்டை போட்ட உடனே இருள் தன்னால என்ன பண்ணுகிறது? விலக ஆரம்பிக்கிறது. இருள் இருந்து இடமே தெரியாம போயிடுது. நான் சொல்றேன், இருள்னா என்ன? எல்லா தீமையும் இருள் தான். பிசாசு அவனும் இருளுக்கு சொந்தக்காரனா இருக்கிறான். இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மளை விடுதலை ஆக்கினார் சொல்லிடுது. தம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினார் சொல்லுது. இருள்ன்றது எல்லா தீமையும் குறிக்குது, எல்லா கட்டதும் அதுல நடக்குது பாருங்க. அப்ப இந்த இருள் ஆட்டோமேட்டிக்கா விலகுது. ஏன்னா வெளிச்சம் வந்த உடனே இருள் தன்னால் என்ன பண்ணிட்டு
போய் விடுகிறது. இன்னொன்னு, இப்போ இன்னொரு இடத்துல நான் சொல்ல போறேன். இது இந்த வசனம் நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. ஜலத்தின் மேல் ஆவியானவர் என்ன பண்ணி கொண்டிருந்தார்? அசைவாடி கொண்டிருந்தார். ஆழத்தின் மேல் என்ன இருந்தது? இருள் இருந்தது. அங்க இருள் இருக்கு. இப்போ பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். பிதாவாகிய தேவன் ரெடியா இருக்கிறார். இப்ப ரெடி 1 2 3 உடனே என்ன பண்றாரு? வெளிச்சம் உண்டாக கடவுது அப்படின்னு சொல்றாரு. ஆங்கில வேதாகமத்துல ரொம்ப அருமையா சொல்லப்பட்டிருக்கு. And God said, let there be light, and light be, and God saw the light and that it was good. எவ்வளவு அழகா சொல்லி இருப்பாங்க. அவர் என்ன சொன்னாரோ அதை பார்த்தார். உடனே என்ன சொன்னாரோ அது உண்டாச்சு, உடனே பார்த்தார். இப்ப இந்த phrase வந்து பாத்தீங்கன்னா 1ஆம் அதிகாரம் முழுக்க வருது. And God said and let it there be, அப்புறம் and God saw and it is good. இது பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் வரும். தேவன் சொன்னார், சொன்னபடி ஆயிற்று, அது நல்லது என்று கண்டார். பார்த்தாரு. சொன்னாரு உண்டாச்சு, பார்த்தாரு. சொன்னாரு உண்டாச்சு, பார்த்தாரு. எல்லாம் சொன்னாரு, எல்லாம் சத்தமா சொல்லுங்க. சொன்னாரு உண்டாச்சு, பார்த்தாரு. சொன்னாரு உண்டாச்சு, பார்த்தாரு. சொன்னாரு உண்டாச்சு, பார்த்தாரு. இப்ப நம்ம எப்படி உண்டாக்கணும்? அதே மாதிரி தான் சொல்லணும். சொன்னோன்னு உண்டாகுது, அப்புறம் நம்ம கண்ணில் பார்க்கறோம். ஹலோ, சுகம் இல்லாம இருக்கலாம் பாருங்க, இருள் இருக்கலாம், ஆனா அவர் அதை பேசல. வெளிச்சம் உண்டாக கடவுள்னு சொன்னாரு. சொன்ன உடனே என்னாச்சு? உண்டாச்சு. சொன்னாதான் உண்டாகும், சொல்லலாம் உண்டாகாது. சொன்னா உண்டாகும். உண்டான பிறகு என்ன பண்ண முடியும்? நம்மளால அதை கண்ணில் பார்க்குற விதத்தில் ஆயிடும். பார்க்க முடியும் கண்டிப்பா. நாம என்ன பண்றோம்? என்ன இருக்குது அதையே சொல்லுங்கிறோம். கையில பைசா இல்ல, எங்க போறது? யாருக்கிட்ட கேட்கறது? யார் நம்மளுக்கு தருவான்? மாச கடைசி ஆயிடுச்சு. எனக்கெல்லாம் மாச கடைசி என்று பல வருஷம் ஆயிடுச்சு. அதெல்லாம் போய் என் வாழ்க்கை விட்டு போய் பல வருஷங்கள் ஆயிடுச்சு. அந்த வார்த்தையை நான் இப்ப சொல்றதே கிடையாது. பல ஆண்டுகள், கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடி அதெல்லாம் மாச கடைசியெல்லாம் பெரிய சவால் எனக்கு. ஆனா இப்பெல்லாம் ஒண்ணுமே மாச கடைசியே கிடையாது எங்களுக்கு. நம்ம சொல்றோம், சொல்லி உண்டாக்குறோம். அந்த மாதிரி உண்டாக்கிட்டு இருக்காரு. ஏன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. அந்த மாதிரி உண்டாக்கிட்டாரு, அவ்வளவுதான். கார் ஏன் பெட்ரோல் ஓடுதுன்னு கேட்கணும். பெட்ரோல் தான் ஓடணும்னு உண்டாக்கி இருக்காரு. டீசல் ஓடணும்னு அது உண்டாக்கணும்னு சொல்லிட்டு டீசல் போட்டாதான் ஓடும், இல்லைன்னா ஓடாது. அப்ப ஏன் அப்படின்லாம் கேட்கணும். ஏங்க நான் சொல்றதுதான் உண்டாகணுமா? கடவுள் சொல்றது ஏற்கனவே சொல்லிக்கிறாரு, அதெல்லாம் உண்டாகக்கூடாது. உண்டாவது கடவுள் சொல்றதை நம்ம எடுத்து வாயில வச்சு சொல்லணும். இப்போ அவர் சொன்னாரு உண்டாச்சு, பார்த்தாரு. சொன்னாரு உண்டாச்சு, பார்த்தாரு. இப்ப நமக்கு என்ன வேணும்? எது வேணும்னு இருக்கட்டும். சுகமா இருக்கட்டும், ஆசீர்வாதமா இருக்கட்டும், செழிப்பா இருக்கட்டும், ஒரு நல்ல வாழ்க்கையா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் சரி, முதல் ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன சொல்லணும் முதல்ல. ஆனா நம்ம சொல்லவே மாட்டேங்கிறோமே. நம்ம என்ன சொல்றோம்? அங்க என்ன இருந்துச்சு? இருள் இருந்துச்சு. ஆனா அவர் சொல்லவே இல்லை. அதோ இருள் இருக்குங்க, என்ன கருப்பா இருக்குது, ஒரே அப்பா பார்த்தா ரொம்ப பயமா இருக்குது, இவ்வளவு இருளாகுதே, கொஞ்சம் கூட லைட்டே இல்லையே அப்படின்னு சொல்லவே இல்லை. ஆனா நம்ம பாருங்க எப்படி சொல்றோம். நம்மகிட்ட லேச தலை வலிச்சா கூட தலை ஒரே பாரமா இருக்குது, ஒரே வலி எடுக்குது, வெடிக்கிற மாதிரி இருக்குது, பேசாம போய் படுத்துக்கலாம் மாதிரி இருக்குது, கால் ரொம்ப வலி எடுக்குது, கொடையுது, அப்படியே யாரோ ஊசி வச்சு கொடையிற மாதிரி. நம்மளால டிசைனா பேசுறோம். நம்ம அதெல்லாம் நல்லா கத்து வச்சுன்னு இருக்கோம். ஆனா வியாதி இருக்கும் போது அதை பேசாம அவர் பிரசங்கம் பண்ணும் போதே பிணியாளிகளை சொஸ்தமாக்கக்கூடிய வல்லமை அங்க விளங்கிச்சு. இந்த வார்த்தையில இவ்வளவு பவர் இருக்கு. இந்த வார்த்தையை நான் பேசும்போது அந்த வார்த்தை விட மாட்டேன், அனுப்ப மாட்டேன், விட மாட்டேன் சொல்லவே முடியாது. இவ்வளவு பவர் இருக்கு இந்த வார்த்தையில. இதை நான் பேசுனா உண்டான பிறகு பார்ப்பேன், பேசுவேன் உண்டாக பார்ப்பேன், பேசுவேன் உண்டாக பார்ப்பேன். கண்டிப்பா நான் பேசுவேன். எப்படி பேசுவேன்? ஐயோ நாங்க இவ்வளவு வலி எடுக்குது, யார் எனக்கு கொஞ்சம் தைலம் தேய்ச்சி விடுவாங்க, யார் எனக்கு கொஞ்சம் அழிச்சு விடுவாங்க. இதெல்லாம் பேசாதீங்க. இதெல்லாம் டோட்டலா நிறுத்தணும் வாழ்க்கையில. அதெல்லாம் ஒழிச்சு கட்டணும் நம்ம வாழ்க்கையில. இதெல்லாம் வேற இருக்கணும். இப்போ வியாதி என்ன பண்ணணும்? வியாதி வலிய வேற இருக்கணும். என்ன பண்ணணும்? அதுக்கு என்ன பண்ணணும்? முதல்ல வாயை திறந்து பேசணும். ஏன்? உன்னை பார்க்கணும்னு அவர் நினைச்சிட்டாருன்னா முதல்ல பேசுறாரு, உண்டாகுது, பாக்குறாரு, பேசுறாரு, உண்டாகுது, பாக்குறாரு. இப்ப நம்ம என்ன பண்ணணும்? வியாதியை உணர்றோமா, ஃபீல் பண்றோமா, பேச விட கம்முன்னு முதல்ல பேசாம இருக்கணும். என்னென்னமோ பண்ணுவான் பிசாசு. அவங்க பெரியமா வராங்க பாரு, சொல்லு,
அவங்க கிட்ட சொன்னா கொஞ்சம் தைலம் தருவாங்க. தேய்ச்சின்னா தற்சமயம் கொஞ்சம் ரிலீஃபா இருக்கணும். அந்த தற்சமயம் ரிலீஃபை விடுங்க, தேவையே கிடையாது. அது அந்த மாதிரி ரிலீஃப் எனக்கு தேவையே கிடையாது. சரி சொல்றாங்க கூச கொஞ்ச நேரம் நல்லா இருக்குது. ஏன் முழுக்க நல்லா இருக்கணும் தானே ஆண்டவர் பண்ணியிருக்கிறார். ஏன் பண்ணுங்க அது? வியாதியை பேசாதீங்க. அதற்கு மாறாக குணமாக்கும் வல்லமை இந்த இடத்துல இருக்குது. நான் இருக்கிறேன், எனக்குள்ள வார்த்தை இருக்கு, எனக்கு அவர் அந்த அதிகாரத்தை கொடுத்துக்கிறாரு, அந்த வல்லமை கொடுத்துக்கிறாரு, வார்த்தையின் மூலமா அதை கொடுத்துக்கிறாரு. இப்ப அந்த வல்லமை நான் ரிலீஸ் பண்ணுவேன். சுகம் உண்டாக கடவுதுன்னு சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினால, அவருடைய ரத்தத்தினால என்ன பாவங்களை கழுவி இருக்கிறாரு. என்னுடைய வியாதிகள் எல்லாம் அனைத்தையும் அவர் தம்முடைய சிலுவையில சுமந்து தீர்த்து இருக்கிறாரு. அவருடைய சரீரத்தில் சுமந்து தீர்த்து இருக்கிறார். என்னை குணமாக்கக்கூடிய வல்லமை அவரிடத்திலிருந்து எனக்கு புறப்பட்டு வருகிறது. அந்த காயங்களிலிருந்து குணமாக்கும் வல்லமை வருகிறது. அவருடைய தழும்புகளால் நான் ஏற்கனவே குணமானேன். இந்த வியாதியை மறுக்கிறேன், ஏற்றுக்கொள்ள முடியாது சொல்லுங்க. அது சொன்னா என்ன ஆகும்? சொன்னா என்ன ஆகும்? உண்டாகும். சொன்னா உண்டாகும். உண்டான பிறகு என்ன பண்ணலாம் பார்க்கலாம். சொல்லலன்னா உண்டாகாது. நீங்க வேற மாதிரி சொன்னீங்கன்னா வேற ஒண்ணு உண்டாகும். இந்த பிள்ளைங்க தாங்க தலைவலி. எனக்கு சொல்லிட்டீங்களா? கண்டிப்பா தலைவலியே தான் இருக்குது. இந்த பிள்ளைங்க அடங்கவே மாட்டேங்குதுங்க, கொஞ்சம் கூட அடங்க மாட்டேங்குது. அறந்து போன வாளாகுதுங்க. சொன்ன என்ன ஆகுது? என்ன ஆகும்? சொன்னா உண்டாகும். அதை விட பயங்கர வாழாப்பாங்க. இப்போ என் கையே பாருங்க, இப்படி பண்ணாக்கா ஓட்ட தெரியுதா? ஓட்ட கைன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு பணம் நிக்காதான், வரோம் பணம் ஆனா நிக்காதுன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி தாங்க ஆகுது. சொன்ன மாதிரியும் அதே மாதிரி ஆகுது. தேடி அந்த ஆளை போய் பார்த்து சொல்லிட்டு வரும், ஆமாங்க நீங்க சொன்னது கரெக்டு, எந்த ஓட்ட கை தான். இப்பயே சிலர்லாம் கையை வச்சு பார்த்துக்கிறாங்க, சந்தி தெரியுது. நான் சொல்றேன், அந்த சந்தெல்லாம் அடிச்சு 2000 வருஷம் ஆகுதுங்க. இந்த கை நல்ல கை, ஆசீர்வதிக்கப்பட்ட கை வந்தா தங்கம். கண்டிப்பா நீங்க எவ்வளவு செலவு பண்ணாலும் தங்கம். சிலர் அப்படியே சிக்கனமா புடிச்சு பாக்குறாங்க, இழுத்து புடிச்சு. இதெல்லாம் பண்ணாதீங்க. தரித்திரம் கடவுள் புரிகிறதே கிடையாது. அவர் ரொம்ப லிபரலான ஆண்டவர், தாராளமா கொடுக்கிறவர். பிசினாரி தானம் பண்றது கிடையாது. நம்ம பிசினாரிகளை வாழவே கூடாது. பாருங்க, எனக்கு பிடிக்கிறதே கிடையாது. அந்த மாதிரி ஒரு வார்த்தையும் பிடிக்கிறது கிடையாது, எதுவும் பிடிக்கிறதே கிடையாது. நம்ம ஜெனரஸா இருக்கணும், நல்ல தாராளமா இருக்கணும். ஏன் கடவுள் நம்மளை ஆசீர்வதிக்கிறாரு, எங்க யாராவது தடை பண்ண முடியாது. அவர் சொல்லிட்டாரு, அனுப்பிவிடு தரித்திரமே. ஹலோ கேக்குதா? அனுப்பிவிடு. விட மாட்டேன்னு சொன்ன அவள்தான் நசுக்கும் உன்ன பயங்கரமா. விடுற வரைக்கும் விட மாட்டேன் உன்ன. தைரியமா இருக்கணும். இப்போ இது கேட்கும் போது ஒரு பெரிய துணிச்சல், தைரியம், ஒரு பெரிய திமிர் வரணும். விசுவாசத்துல பெரிய திமிர் வரணும். நல்லா திமிர வாழணும். நல்லா அப்ப சும்மா கண்டது போனதெல்லாம் சொல்லே இருக்க கூடாது. வாழ்க்கையை சீரழிச்சிட்டு இருக்க கூடாது. சொல்லி 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 தான் சீரழிச்சுன்னு இருக்கணும். ஒண்ணுமே கிடையாதுங்க, கையில ஒன்னும் நிக்க மாட்டேங்குதுங்க. ஒரு பைசா நிக்க மாட்டேங்குது. நயா பைசா இல்ல, சொல்றதே அப்படிதான் சொல்லு. நயா பைசா இல்ல சொன்னா உண்டாவது. நயா பைசா கூட இல்லாத நிலைமை உண்டாகினே இருக்கும். அப்படியே சொல்லி 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 உண்டாக்கி 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 மாலை மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. சரி பரவாயில்ல, மலை மாதிரி இருந்தா கூட பரவாயில்ல. அதுக்கும் கடவுள் ஒரு வழி வச்சுக்கிறாரு. எவனாகலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று சத்தியமா சொல்றான். ஒருவேளை இவ்வளவு நாள் நீங்க மலை மாதிரி பேசி 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 மலையை உண்டாக்கி வச்சிருந்தா கூட இப்பயே அதை மலையை க்ளோஸ் பண்ண முடியும், தரமட்டமாக்க முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் ரொம்ப ஆழமா விசுவாசிக்கிறேன். நிறைய மலையை தகர்த்திருக்கிறேன் நான். அப்ப இந்த வார்த்தையில உயிர்ப்பிக்கிற வல்லமை இருக்கிறது. உயிர்ப்பிக்கிற வல்லமை இருக்கிறது. எப்படிப்பட்ட ஒரு உயிர்ப்பிக்கிற வல்லமை அப்படின்னு சொன்னா, யோபு 33ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். ரொம்ப அற்புதமான வசனங்களை இன்னைக்கு பார்க்க போறோம். யோபின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து நான் உங்களுக்காக வாசிக்க போறேன். யோபு 33:21 இருந்து வாசிக்கிறேன். அவன் மாம்சம் காணப்படாதபடிக்கு அழிந்து மூடப்பட்டிருந்த அவன் எலும்புகள் வெளிப்படுகிறது. அவன் ஜீவன் அப்பத்தையும் அவன் ஆத்துமா ருசிகரமான போஜனத்தை மரோசிக்கும். அவன் தன் படுக்கையில வாதையினாலும் தன் சகல எலும்புகளிலும் அகோரமான நோவினாலும் தண்டிக்கப்படுகிறான். விதமாய் அவன் ஆத்துமாவை படுகொழிக்கும், அவன் ஜீவனை பட்டை வெட்டுக்கும் தப்பு வைக்கிறார். எல்லாத்துக்கும் அவர் தப்பு வைக்கிறார்.
படுகுழிக்கு தப்பு வைக்கிறாரு. 18ஆம் வசனத்துல பட்டை வெட்டுக்கு ஜீவனை தப்பு வைக்கிறார். படுக்கையில வாத இருக்கலாம், எலும்புகள்ல அகோரமான நோவுல தண்டிக்கப்பட்டு இருக்கலாம், சாப்பாடு ஏத்துக்காம இருக்கலாம், மாம்சம் காணப்படாதபடிக்கு அழிந்து மூடப்பட்டிருந்த அவன் எலும்புகள் வெளிப்படுகிறது. அவன் ஆத்துமா பாதாளத்துக்கும் அவன் பிராணன் சாவுக்கும் சமீபிக்கிறது. உங்களுக்கு தெரியுமா அந்த மாதிரி சூழ்நிலையில் இருந்திருக்கீங்களா? எங்கேயா பாருங்க, அவன் ஆத்துமா பாதாளத்துக்கும் அவன் பிராணன் சாவுக்கும் சமீபிக்கிறது. கிட்ட வரைக்கும் போகுது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு 100க்கு அதிபதி தன்னுடைய வேலைக்காரன் மரண அவஸ்தைப்படுகிறான். தயவுசெய்து வந்து குணமாக்குங்க. மரணத்துக்கு ரொம்ப சமீபமாயிட்டான், பாதாளத்துக்கு கிட்ட போயிட்டான். இனிமேல் யாராலையும் அவனை குணப்படுத்த முடியாத அளவுக்கு ஆயிப்போச்சு. அந்த மாதிரி ஒரு நிலைமை. லாசரு ஞாபகம் இருக்கா? நீ நேசிக்கிறவன் வியாதிப்பட்டு இருக்கிறான், நீங்க வந்தா சுசமாக்கிடலாம் கூப்பிட்டு அனுப்புறாங்க இயேசுவ. மரணத்துக்கு ஏதுவான வியாதி அவனுக்கு. அப்புறம் யபீரோட மகள் கூட பார்த்தீங்கன்னா அவளும் மரண அவஸ்தைப்படுறா. இயேசு சரி வரான்றாரு, ஆனா வரத்துக்குள்ள செத்து போயிடுறா. இப்படி பலருக்கு பல வியாதிகள் அங்க எப்படி நடக்குதுன்னா, ஆத்துமா பாதாளத்துக்கும் அவனுடைய பிராணன் சாவுக்கும் சமீபிக்கிறது. 1000-ல் ஒருவராகிய சாமாசி பண்ணுகிற தூதனானவர் மனுஷனுக்கு தம்முடைய நிதானத்தை அறிவிக்கும்படி அவனுக்கு அனுசாரியா இருந்தாரே ஆகில் அவர் அவனுக்கு இறங்கி அவன் படுகுழியில் இறங்காதபடிக்கு நீர் அவனை ரட்சியும், மீட்கும் பொருளை நான் கண்டுபிடித்தேன் என்பார். அப்ப மீட்கும் பொருள் ஞாபகம் இருக்கா? மீட்கும் பொருள் மார்க் 10:45 சொல்ற, மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்மையே கொடுக்கவும் வந்தார். தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். மீட்கும் பொருளாக அவர் என்னைக்கோ கொடுத்துட்டாங்க. உங்களை பாதாளத்தினுடைய கிட்ட போறதுல இருந்து உங்களை இழுத்திருக்கிறாரு. அழிவின் படுகுழியிலிருந்து உங்களை மீட்டெடுத்திருக்கிறாரு. உங்களுடைய ஜீவனை பட்டைய வெட்டுக்கு தப்பு வைத்திருக்கிறாரு. உங்களுடைய ஆத்துமாவை பாதாளத்துக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? தப்பு வைத்திருக்கிறார். மீட்கும் பொருள் எப்பயோ வந்துட்டாரு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தம்மையே மீட்கும் பொருளாக கொடுத்திருக்கிறார். நம்முடைய சரீரத்தில் எல்லா வியாதிகளையும் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார். அழிவுக்கு நம்மளை என்ன பண்ணி இருக்கிறாரு? தப்பு வைத்திருக்கிறார். அது மட்டும் இல்ல, அவர் மரித்தவர்களை கூட உயிரோடு எழுப்பி இருக்கிறார். யபீருனுடைய மகள் 12 வயது சிறு பெண், அவளை உயிரோடு எழுப்புகிறார். மரித்து 4 நாள் ஆகுன இந்த பொண்ணு வந்து மரிச்சு வீட்டிலே இருக்குது. சடலம் வீட்டில் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு விதவின் மகன் கல்லறை தூயின்னு போறாங்க. இன்னொருத்தனை கல்லறையிலே வச்சாச்சு 4 நாள் ஆயிடுச்சு. நான் சொல்றேன், எப்படி இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, தூயின் வழியில இருந்தாலும் சரி, கல்லறை வச்சு 4 நாளாலும் சரி, the word has the power to quicken your mortal bodies. your சரீரங்களை, உங்களுடைய சரீரங்களை உயிர்ப்பிக்க வல்லமுள்ள வார்த்தையில இருக்கிறாங்க. it has the quickening power. உயிர்ப்பிக்கிற வல்லமை இந்த வார்த்தையில இருக்கிறது. நான் சொல்றேன், அவ்வளோ பெரிய ஒரு கெட்டு நாரி போயிருக்கிற சரீரத்தை உயிர்ப்பிக்க முடியும் இந்த வார்த்தைனாலனா, உங்களுடைய கிட்னியை உயிர்ப்பிக்க முடியாதா? செத்து போயிருக்கிற உறவுகளை உயிர்ப்பிக்க முடியாதா? உங்களுடைய செத்து போயிருக்கிற டெட் செல்ஸை உயிர்ப்பிக்க முடியாதா? உங்களுடைய மூளையை உயிர்ப்பிக்க முடியாதா? பிரெயின் டெட்ன்றாங்க. நான் சொல்றேன், அதை கூட கர்த்தர் ரிவைவ் பண்ண முடியும், அதை கூட உயிர்ப்பிக்க முடியும். ஏனென்றால் the word has the power to quicken your mortal bodies. உங்களுடைய அவயவத்தின் எந்த சரீரத்தினுடைய எந்த அவயவமா இருந்தாலும் சரி, அதை உயிர்ப்பிக்கிற வல்லமை இந்த வார்த்தையிலே இருக்கிறது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? எப்படி இதை வந்து செயல்படுத்தணும்? முதல்ல விசுவாசிக்கணும், அப்புறம் கீழ்ப்படியணும். 2 விஷயம் செய்யணும். எல்லாம் சொல்லுவோம், விசுவாசிக்கணும். எல்லாம் சத்தமா சொல்லுங்க, விசுவாசிக்கணும். விசுவாசிக்கணும்ன்றதே அப்படி சொல்லு, விசுவாசிக்கணும் அப்படி சொல்ல. நல்ல சிரிச்ச முகத்தோட, இவ்வளோ பவர் இருக்கு நம்மகிட்ட, இவ்வளோ நாள் தெரியாம போச்சே, இனிமேல் இந்த பவர் நான் யூஸ் பண்ண போறேன், நான் விசுவாசிக்க போறேன். அப்படி சந்தோஷமா சிரிச்சுனே சொல்லுங்க. பவர் இருக்கிற மாதிரி சொல்லுங்க, பவர் கட்டு மாதிரி சொல்லக்கூடாது, பவர் வந்த மாதிரி சொல்லணும். இப்போ விசுவாசிக்கணும், கீழ்ப்படியணும். திரும்ப சொல்லும், விசுவாசிக்கணும், கீழ்ப்படியணும். அவர் சொல்றதை விசுவாசிக்கணும். ஒருவேளை அவர் சொல்லும் போது பைத்தியக்காரத்தனமா கூட இருக்கும். கல்ல புரட்டி போடுங்கன்னு சொல்லும் போது பைத்தியக்காரத்தனமா தான், என்னங்க 4 நாள் ஆயிடுச்சு, ஸ்மெல் வரும், என்ன சொல்லு, கல்ல புரட்டி போடுன்றீங்களே,
அது முக்கியம் கிடையாது. அவர் சொல்றது விசுவாசி கீழ்ப்படிணும், அவ்வளவுதான். திராட்சை ரசம் காலி ஆயிடுச்சு, சரிப்பா இந்த 6 கற்சாடிலையும் தண்ணீர் ஒப்பு, கீழ்ப்படிணும். விசுவாசிக்கணும், கீழ்ப்படணும். சொல்லிட்டாரு, அதை செய்யணும். சரி, முண்டை எடுத்து போய் பந்தி சார்பு எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. விசுவாசிக்கணும், கீழ்ப்படிணும். அற்புதம் நடக்கும் கண்டிப்பா. சரி, போய் நீ கண் பார்வையடையணுமா, சேறு உண்டாக்கி எச்சில துப்பி சேறு உண்டாக்கி கண்ணில் போயிட்டாரு. போய் சீலவாம் குளத்துல போய் என்ன பண்ணு, கழுவு. என்னையா புற எடுக்கணும்னாவே ஆப்ரேஷன் பண்ணணும், லேசர் ஆப்ரேஷன் பண்ணணும். இது பறவையில இருந்தே குருடா இருக்கிறேன்னு சும்மா சேரை போயிட்டு போய் கழுவுன்னு சொன்னா சரியாகுமா? அது பைத்தியக்காரத்தனமா இருக்கலாங்க. ஆனா போய் கீழ்ப்படியணும். விசுவாசிக்கணும், கீழ்ப்படணும். கீழ்ப்படிஞ்சாங்க அற்புதம் நடக்கும். விசுவாசிக்கணும், கீழ்ப்படியணும். கீழ்ப்படிஞ்ச அற்புதம் நடக்குமா நடக்காது? என்னங்க நடக்காத மாதிரியே சொல்றேன். நடக்குமா நடக்காதா? விசுவாசிக்கணும், கீழ்ப்படியணும். ரொம்ப முக்கியம் இது ரெண்டுமே. சரிப்பா 7 முறை என்ன பண்ணு, இந்த யோர்தான்ல போய் 7 முறை முங்கி எந்திரி. 6 முறை ஏஞ்சா ஒன்றும் நடக்கல. ஆனா போங்க, இவர் அப்படித்தான் சொல்லுவாரு. ஒரு வெண்புள்ளி கூட கருப்பு ஆகல. 6 முறை முங்கி எஞ்சிட்டேன். 7வது 6 முறை ஆகாது, 7 முறை ஆக போதா போ அப்படின்னா முடிஞ்சு போயிருக்கும் கதை. 7வது முறை முங்கி ஏஞ்சிக்கும் போது அவனுடைய சரீரம் சிறு பிள்ளைனோட மாம்சம் போல ஆயிடுச்சு. அவ்வளவுதான். விசுவாசம் கீழ்ப்படிஞ்சான், அற்புதத்தை பெற்று நொடி பொழுதுலங்க. அற்புதம் ரொம்ப சுலபம். அற்புதத்தை நம்ம நினைக்கிற அற்புதம்னா ரொம்ப பெரிய விஷயம் இல்ல. விசுவாசி கீழ்ப்படிஞ்சா கண்டிப்பா அற்புதம் உடனே நடக்கும். அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அது மாதிரி செய்யணும். அதை விசுவாசிக்கணும். அவர் சொன்ன வார்த்தையை விசுவாசிக்கணும், அப்புறம் கீழ்ப்படியணும். கீழ்ப்படிஞ்சா கண்டிப்பா அற்புதம் நடக்குமா நடக்காதா? நடக்கும் கண்டிப்பா. சரிங்க, இப்ப எல்லாம் கரெக்ட். நான் விசுவாசிக்கிறதா இல்லையான்னு எனக்கு அப்படி தெரியுது. அதுக்குதான் பவுல் எழுதி வச்சுக்கிறாரு 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல, விசுவாசித்தேன் ஆதலால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி. விசுவாசா பேசணும். பேசினாதான் விசுவாசிக்கிறீங்கன்னு அர்த்தம். டெய்லி ஏஞ்ச உடனே ஐயோ இன்னைக்கு என்ன ஆக போதோ தெரியல, திங்கக்கிழமை ஸ்கூல் வர ஆரம்பிக்குது, எந்த டீச்சர் வர போறாங்களோ, என்ன ஃப்ரெண்டு வர போறாங்களோ, எவன் அவனை கிளாஸ் மாத்தி இருக்காங்களோ, என்னமோ ஒன்றும் புரியல, எப்படி ஃபீஸ், இதெல்லாம் பண்ணக்கூடாது. காலையில ஏன் சொன்னோம், ஐயோ எவன் மூஞ்சல போய் முழிக்கணும். இந்த மேனேஜர் மூஞ்சல முழிக்கிறது தான் பெரிய சவால் எனக்கு. ஐயோ இந்த வேலைக்கு போகணுமே, நான் அங்கே போனால் இந்த பிரச்சனையெல்லாம் சந்திக்க வேண்டி வருமே அப்படிலாம் சொல்லக்கூடாது. காலையில் எழுந்தோடனே கர்த்தாவே நீ என்னை விட்டு விலகிறது இல்லை, என்னை கைவிடுறது இல்லை, அதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். நான் போகிற இடத்துக்கு நீங்கள் வருகிறீர், அதுக்காக உங்களுக்கு நன்றி. யோசிப்பு சிறைச்சாலையில் கூட அவனோட கூட நீர் இருந்தீர், இப்போ என் கூட இருக்கிறீர், எனக்குள்ள இருக்கிறீர், உங்களுடைய வார்த்தையை எனக்கு தந்திருக்கிறீர், அதில் அவ்வளோ பெரிய வல்லமை எனக்கு தந்திருக்கிறீர். இந்த வார்த்தையை நான் பேசும்பொழுது அவ்வளோ வல்லமை வெளிப்படுது, அதுக்காக உங்களுக்கு நன்றி. இன்னைக்கு நான் என்னெல்லாம் பேசுறேனோ அதெல்லாம் நடக்கணும் ஆண்டவரே. இப்படி வந்துச்சா ரொம்ப பிரமாதமா இருக்கும். நல்லா எந்திரிக்கும் போதே தோல்வியை பேசவே கூடாது. எந்திரிக்கும் போதே ஆமா என்ன பண்றது, தினதோறும் இதே வெந்த சோட்டை தின்னுட்டு எல்லாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி தான் இருக்கிற வாழ்க்கை, அப்படிதான் போயிடுது. இந்த மனுஷன் நம்பி வந்ததுக்கு இவ்வளவு தூரம் வந்ததே பெரிய விஷயம் இப்படிலாம் சொல்லின்னு இருக்கோம். நம்ம இதனால பெரிய தொல்லையா போச்சு இப்படிலாம் சொல்லினே இருக்கக்கூடாது. சொன்னா நிறைய ஆகும். அது இஷ்டம்னா சொல்லுங்க, ஆனா விசுவாசிக்கிறத பேசணும். பேசினாதான் நம்ம விசுவாசிக்கிறோன்னே தெரியும் நமக்கு, இல்லைன்னா நமக்கு தெரியவே தெரியாது. நீங்க கடவுளுடைய வார்த்தை எடுத்து உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பேசலைன்னா இன்ன வரைக்கும் நீங்க விசுவாசிக்கவே இல்லைன்னு அர்த்தம். தினந்தோறும் ஒரு விசுவாசி ஒரு வார்த்தை கூட பேசுறதே கிடையாது. அவர் சொன்ன ஒண்ணு கூட பேசுறதே கிடையாது. ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருக்கிறதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம், எனக்குள்ள வல்லமை வச்சிருக்கிறதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். நீ பிதாவானவர் உமக்கு தந்த வார்த்தையை நீர் எனக்கு தந்திருக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். பிசாசுக்கு மேல எனக்கு அதிகாரத்தை தந்திருக்கிறீர், உமக்கு நன்றி. அசுத்த ஆவிகளை துரத்துறதுக்கான வல்லமையை கொடுத்திருக்கிறீர், பிணியாளிகளை சொஸ்தமாக்கக்கூடிய வல்லமையை தந்திருக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி. ஓராள் கூட சொல்றதே கிடையாது. ஒன்னும் சொல்றது, மாச கணக்கு வருஷ கணக்கான கூட ஒன்னும் சொல்றது. ஆனா பக்தியா பண்ணுவாங்க. அப்படியே பைபிள் எடுத்துன்னு பக்தியா வருவாங்க. எங்க போறீங்க, அதான் பார்த்தா தெரியலையா, சர்ச்சுக்கு போயிடுது. 10 வருஷம் சர்ச்சுக்கு என்ன பிரயோஜனம், ஒரு வார்த்தையோட பேசுறதே கிடையாது. அப்படின்னு என்ன விசுவாசிக்கிட்டே கிடையாது. விசுவாசிச்சா என்ன பண்ணணும், கண்டிப்பா விசுவாசிச்சா தான் பேசுறோம்னு அர்த்தம், பேசினாதான் விசுவாசிக்கிறோன்னு அர்த்தம். பேசலாம் விசுவாசிக்கவே இல்லைன்னு அர்த்தம். பேசணும், ஒவ்வொரு நாளும் பேசணும். சிலர் இன்டர்வியூ போயிட்டு வராங்க, போயிட்டு வேலை கிடைக்கல, அது சொல்றாங்க. என்ன ஆச்சு, வேலை கிடைக்கல. போயிட்டு வந்துக்கிறேன், கடவுள் வாய்க்க பண்ணுவாரு, கர்த்தர் வாசலை திறக்கிறவாரு, எனக்காக அனுகூலமான பெரிய கதவுகள் திறக்கப்படும், பார்க்கிறவர்களோட கண்களில் எல்லாம் எனக்கு தயவு கிடைக்கும். எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லார் கண்களிலும் தயவு கிடைச்சதே, எனக்கும் பார்க்கிற எல்லார் கண்ணிலும் தயவு கிடைக்கும். எனக்காக கர்த்தர் வேலை செய்யறாரு. நான் வேலை இல்லாமலும் இருக்க மாட்டேன், கண்டிப்பா வேலைக்கு போவேன், நல்ல சம்பளத்துல வேலை கிடைக்கும் எனக்கு. கர்த்தர் அதுக்காக அனுகூலம் பண்ணுவாரு, எனக்கு துணையா இருப்பாரு.
அவர் எனக்கு உதவி செய்வாரு, பார்க்குறவங்களாம் எனக்கு உதவி செய்ய வைக்காரு. அவரால் முடியும் கண்டிப்பா. அவர் என் கூட இருக்கிறாரு, நான் பயப்பட மாட்டேன், கலங்க மாட்டேன், அவர் என்னோடு கூட இருக்கிறார். இப்படி சொன்னா அப்போ விசுவாசிக்கிறோன்னு அர்த்தம். இந்த பிரசங்கம் இதோட முடியல, இன்னும் நிறைய இருக்கு. இன்னைக்கு இவ்வளவுதான், டைம் ஆகி போயிடுச்சு. நீ என்ன கத்துக்கணும்? கர்த்தர் உன்னதமான ஒரு வாழ்க்கைக்காக நம்மளை அழைச்சிருக்கிறார். சும்மா எவனும் நம்மளை விட மாட்டான், அனுப்ப மாட்டான்னு சொல்லவே முடியும். விட மாட்டான் நீ புடிவாதமா இருந்தினா அழிவு ரொம்ப பெருசா இருக்கும். ஜாக்கிரதையா இருந்துக்கோ. பிசாசை பார்த்து சொல்றேன், என் ஜனங்களாகிய இவர்களை அனுப்பி விட மாட்டேன், போக விட மாட்டேன்னு சொன்னா உனக்கு தான் பேர் அழிவு. நான் சொல்றது உனக்கு கேட்கணும்னு எனக்கு தெரியும், நல்லா நீ கேட்டு இருக்கிறேன்னு எனக்கு தெரியும். தரித்திரமே உன்னை பார்த்து சொல்றேன், வலியை உன்னை பார்த்து சொல்றேன், வியாதியை உன்னை பார்த்து சொல்றேன். என் ஜனங்களை போக விடு, கர்த்தருக்கு ஆராதனை சேர்த்து போக விடு. விட மாட்டான்னு சொன்னியா ஆண்டவர் வருவார் அங்க கண்டிப்பா. அவர் வார்த்தை வாயிலிருந்து வார்த்தை புறப்பட்டு வந்துச்சுன்னா அது வெறுமையா திரும்பாது. எதுக்காக அனுப்புறாரு அதாகவே மாறும். அதுல அந்த மாதிரி பவர் இருக்கு. அவருடைய வார்த்தையில உயிர்ப்பிக்கிற வல்லமை இருக்கிறாரு. எதுவும் இருந்தாலும் சரி, மரித்த உங்களுடைய உறவுகளை இந்த வார்த்தையினால உயிர்ப்பிக்க முடியும். மரித்த உங்கள் சரீரங்களை இந்த வார்த்தை உயிர்ப்பிக்க முடியும். கிட்னிகளை உயிர்ப்பிக்க முடியும். மூளை சாவு அடைந்தவர்களை கூட உயிர்ப்பிக்க முடியும். சரீரங்களில் எந்த அவயமா இருந்தாலும் அதெல்லாம் உயிர்ப்பிக்க முடியும். எல்லாத்தையுமே உயிர்ப்பிக்க முடியும். ஆபிரகாமுடைய சரீரம் செத்து போச்சு, சாராளுடைய கர்ப்பம் செத்து போச்சு, ஆனா உயிர்ப்பிச்சார் ஆண்டவர். ஆமே. இன்னைக்கு அநேக கர்ப்பங்கள் உயிர் பெறுகிறதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேகருக்கு பிள்ளை வரங்கள் உண்டாகிறதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேக கர்ப்பங்களை கர்த்தர் திறக்கிறதுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை யூடியூப்ல, ஃபேஸ்புக்ல இல்ல ஷார்ட்ஸ்ல நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். உங்களுடைய கர்ப்பத்தை கர்த்தர் திறக்கிறாரு. அது ஒருவேளை செத்து போயிருக்கலாம், அதுல சில பிரச்சனைகள் இருக்கலாம். அதை எல்லாவற்றையும் சரி செய்து அந்த கர்ப்பத்தை உயிர்ப்பிக்கிறவராய் அவர் இருக்கிறார். பிரியமானவர்களே, நான் சொல்றேன், இதுல உயிர்ப்பிக்கிற வல்லமை இருக்கு கடவுளோட வார்த்தையில. இதை இந்த வாரம் முழுக்க யூஸ் பண்ணுங்க, இந்த மாசம் முழுக்க யூஸ் பண்ணுங்க. அடுத்த வாரம் வாங்க, இன்னும் என்னென்ன பவர் இருக்குன்னு பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம அவரும் எழுந்து நிற்போம். எல்லாரும் எழுந்து நிற்போம். தயவுசெய்து கேட்ட சத்தியத்துக்காக நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். எல்லாம் வாய்களை திறந்து ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லுவோமா? எல்லாரும் வாய்களை திறந்து, thank you Jesus, Father God, we praise you Jesus. அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்மண்டை நாங்கள் வருகிறோம். இந்த அற்புதமான மன மகிழ்ச்சியின் நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், நீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாக இருக்கிறீர். ஆண்டவரே, எனக்கு ஆராதனை செய்யும்படி என் ஜனங்களை அனுப்பிவிடு, விட மாட்டேன் என்பாயாகில் நான் உன் சேஷ்ட புத்திரனை சங்கரிப்பேன் என்று சொன்னீர். இந்த சத்துரு எவ்வளவு புடிவாதம் முடிகிறானோ, அழிவு அவ்வளவு பெருசா இருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரமானவர். நாங்க பயப்பட தேவையில்லை, நாங்க சந்தோஷமா இந்த வாழ்க்கை அனுபவிக்க எல்லா விதத்திலும் நீர் எங்களை உதவியும் ஒத்தாசை செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அருமையான சத்தியத்தை கேட்டு இந்த ஜனங்களுக்காக ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த வல்லமையான வார்த்தையில் இருக்கிற அந்த அதிகாரத்தையும் வல்லமையும் உம்முடைய சீஷர்களுக்கு நீர் கொடுத்தது போலவே இவர்களுக்கும் நீர் தந்திருக்கிறீர். அதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். இப்ப பவர் அவங்களுக்கு உள்ள இருக்கு ஆண்டவரே. இந்த அழிவில்லாத வித்தின் மூலமா தான் அவர்கள் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த அழிவில்லாத வித்தும் அதில் இருக்கிற வல்லமையும் அதில் இருக்கிற அதிகாரமும் இவர்களுக்கு உள்ளே நாட்டப்பட்டிருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அந்த வல்லமையை ஒவ்வொரு நாளும் தங்களுடைய வாழ்க்கையில அவர்கள் உபயோகப்படுத்த உதவி செய்வீராக. அவர்கள் பேசினா உண்டாகும், அதை அவர்கள் பார்ப்பார்கள். அவர்கள் விசுவாசித்தால் பேசுவார்கள். ஆண்டவரே கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே விசுவாசத்தோடு கீழ்ப்படிய அவர்களுக்கு நீர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன். அப்படி விசுவாசத்தை கீழ்ப்படியும் பொழுது அது அவர்களுக்கு உண்டாகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அற்புதங்கள் நடக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே வேலைகள் கிடைக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல நண்பர்கள் கிடைக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துறோம். பலவிதமான வழிகள் வாழ்க்கையில திறக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே சரீரத்தின் அவயவங்கள் உயிர்ப்பிக்கப்படுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையில எவ்வளவு வார்த்தை உள்ள போறது அவ்வளவு வல்லமை வெளிப்படுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த வார்த்தை ஒரு நாளும் தோல்வி அடைந்த வார்த்தையாய் திரும்ப வரவே வராது. ஆண்டவரே இந்த வார்த்தை வெற்றியை கொண்டு வருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஜனங்களுடைய வாழ்க்கையில வெற்றியை கொண்டு வரட்டும். வேலையில வெற்றி, குடும்ப வாழ்க்கையில வெற்றி, திருமண உறவிலே வெற்றியை கொண்டு வரட்டும். தனிப்பட்ட வாழ்க்கையில வெற்றியை கொண்டு வரட்டும். பொருளாதாரத்திலே வெற்றியை கொண்டு வரட்டும். சரீர சுகத்திலே வெற்றியை கொண்டு வரட்டும். படிப்பிலே வெற்றியை கொண்டு வரட்டும். ஞானத்திலே வெற்றியை கொண்டு வரட்டும். புரிந்து கொள்ளுகிறதிலே வெற்றியை கொண்டு வரட்டும். ஆண்டவரே மரணத்தின் மீது ஒரு பெரிய அதிகாரத்தை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா, எதை கண்டும் நாங்கள் பயப்படாமல் அஞ்சாமல் துணிச்சலாய் விசுவாசித்து முன்னேறி செல்ல வாழ்க்கையில் எங்களை உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்.
தொடர்ந்து மக்களை ஆசீர்வதியும். துதிகான மகிமை எல்லாவற்றும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் பாதுகாவலும் வழிநடத்தலும் இன்னும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆமென். ஆமென்.